அநேகமாக நாங்கள் மாசி மாதம் அடுத்த படைப்புக்கு பூஜை போடுவோம் போல இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி டீச்சர், நன்றி. ஈழத்து சினிமா என்றது இருக்குதா என்றதே கனப்பேருக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். நாங்க தென்னிந்திய சினிமாவை பார்த்து அத பழக்கப்பட்ட நாங்கள். அப்ப ஈழத்து சினிமா ஒன்று இருக்குதா என்றது பல பேர்ட்ட கேள்வி. இறந்த காலத்துல நிறைய படங்கள் மக்களின் ஆதரவை பெறையில, அதனாலேயே கொஞ்சம் பின்தங்கித்தான் நாங்க நிக்கிறோம். இருப்பினும் இப்ப தாயகத்துல புலம்பெயர்ந்த மாநில விட தாயகத்துல நிறைய இளம் இயக்குனர்கள் முன் நல்ல வடிவா தொழில்நுட்ப ரீதியாகவும் இருக்கட்டும், கதை அப்படி என்று இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அந்த வகையில அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 16ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSS தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நந்தியையும் அவரே வழங்கி வைப்பார். சிறப்பு பேச்சாளர் திருமதி சுபோ சிவகுமாரன் அம்மா அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அவர் பேச இருக்கும் விடயம் ஈழத்து சினிமாவின் வளர்ச்சி பாதையில் நாம் என்ற தலைப்பிலே அவர் அருமையான ஒரு உரையாடலை இங்கே தர வருகின்றார். அவரை அறிமுகப்படுத்துவதற்காக ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்றத்தின் பொறுப்பாளர் திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கலந்து கொள்வார்கள். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இன்று இந்த தியான நிகழ்வு இரவு 9:30 மணிக்கு சரியாக நிறைவு பெறும் என்பதை கூறிக்கொண்டு முதலில் தியானத்தை வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறுமாறு திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 16ஆம் தேதி திங்கட்கிழமை, மார்கழி மாதம் 2024ஆம் ஆண்டு. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானம் செய்வதால் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கிறது. தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வையுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது நீங்கள் உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். அதில் 15 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானமும், மீதி 15 நிமிடங்கள் இசையின்றி மௌன தியானமும் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி.
மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அருமையாக இசையையும் ஒளிப்பதிவையும் தந்து உதவிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் எங்கள் அனைவரும் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல பதாதைகளை போட்டதுக்காக ஆனந்தி பாலதாசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி தமயந்தி அம்மா. இப்பொழுது நாங்கள் சிறப்பு பேச்சாளர் திருமதி சிவகுமாரன் அம்மா அவர்களை அறிமுகம் செய்யும் நேரம். இதற்காக நான் அழைப்பது ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்றத்தின் ஊடக வித்தகர் திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் வித்தியாசமான பேச்சாளர்களை இட்டு வருவது வழக்கம். அந்த வகையிலே நாங்கள் ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்றத்தின் மூலம் மாதம் ஒருவரை நாங்கள் இங்கே அழைத்து வருவோம். அந்த வகையிலே இந்த மாதம் நமது திரைப்பட இயக்குனர் திருமதி சிவகுமாரன் அவரை அழைத்து வந்திருக்கின்றேன். இவர் சிறு வயதிலே இலங்கையிலிருந்து இங்கே வந்து மொழிப்புலமை பெற்று அத்துடன் திரைப்பட துறையிலே ஒரு பட்டப்படிப்பையும் மேற்கொண்டு அதன் பின்பு அதன் முன்பாக நாளைய நாம் என்ற ஒரு தொடர் திரைப்படத்தை இங்கே உள்ள ஒரு தொலைக்காட்சிக்காக நாங்கள் அதை தயாரித்து கொண்டிருந்தோம். பின்பு அது பல வழிகளில் மக்களை சென்றடைந்தது. அந்த வகையிலே அதற்கு பெரும் பாராட்டு கிடைத்தது. இதுவரை நாங்கள் 63 எபிசோட், அதாவது 63 பகுதிகள் அங்கே செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. எல்லோரும் பெரும் வரவேற்பை பெற்றார்கள். அதிலே ஒரு 100 நடிகர்களுக்கு மேல் நடித்திருப்பார்கள். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த படத்தை திருமதி சிவகுமார் அவர்களும் திரு சிவகுமார் அவர்கள் ஒளிப்பதிவு செய்தும் அதை எடுத்திருந்தார். திருமதி சிவகுமாரன் அவர்கள் சிறு வயதிலே இங்கே வந்து ஜெர்மன் மொழியிலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை பெற்றிருக்கின்றார். ஆகவே அவர் நான் பல விடயங்களில் பார்த்தேன். அவர்தான் அந்த கதை எல்லாம் எழுதுவார். அந்த மாதிரி கதை எழுதுவார். நானே அதிசயப்படுவேன். இங்கே படித்த பிள்ளை ஒன்று தமிழ் கதை எழுதி அதை தயாரிக்கின்றது என்பது ஒரு பெரிய விடயம். ஆகவே இவர் அந்த கதை எழுதும் பாங்கை நான் பார்த்திருக்கின்றேன். இவர் தானாக காருக்குள் போய்கொண்டிருக்கும் போதே அங்கே என்ன கட்டங்கள் எடுக்க வேண்டும் அதை உடனடியாக
நம்முடன் கதைத்து கதைத்தே எழுதி கொண்டிருப்பார். அது ஒரு பெரிய ஒரு அதிசயம் எனக்கு. ஏனென்று சொன்னால் ஒரு கதைக்கும் போது ஒரு கதை ஞாபகத்துக்கு எப்படி வருது என்று எனக்கு விளங்கவில்லை. அப்படித்தான் அவர் அந்த படத்தை எடுப்பார். அவர் படத்தை எடுக்கும்போது நாங்களே எங்களுக்கே தெரியாது அந்த படம் என்ன மாதிரி வரும் ஏன்னா முன்பகுதியை முதல் எடுப்பார், பின்பகுதி என்னோட இடத்தை எடுப்பார். அப்படி எடுத்து அதை தொடர்ந்து எடிட் பண்ணி அதை வெளிவரும் போதுதான் நாங்களா இப்படியா படம், இப்படியா நாடகம் என்று பார்க்கக்கூடிய நிலையிலே அங்கே இருந்தது. ஆகவே அப்படி ஒரு திறமை கொண்டவர். இப்போது நாளைய மாற்றம் என்ற ஒரு முழு நீள திரைப்படத்தை எடுத்து இப்போது ஐரோப்பா நாடுகள் எங்கும் அது திரையிடப்பட்டு கொண்டு வருகின்றது. கடந்த 2 கிழமைக்கு முதல் பாரிஸ் நகரிலே அது திரையிடப்பட்டது. உண்மையிலே அந்த அரங்கம் நிறைந்த காட்சிகளாக என்றும் இல்லாதவாறு எந்த ஒரு ஈழத்து திரைப்படத்துக்குமே அப்படி அந்த அரங்கு நிறைந்த காட்சிகளாக அங்கே நின்று பார்க்கும் அளவுக்கு மக்கள் கூட்டமாக இருந்தது என்பதை நாங்கள் அந்த வாயிலாக நேரடியாக அங்கே இருந்து ஒளிப்பதிவு செய்ய அனுப்பப்பட்ட ஒளி நாடகங்கள் மூலம் நாங்கள் பார்த்திருந்தோம். உண்மையிலே அப்படியான ஒரு திறமை மிக்கவர். அவர் அதாவது கலைத்துறையிலே கூடுதலான ஈடுபாடு. தனது பிள்ளைகளை கூட எங்கள் மன்றத்திலே கீபோர்ட் ஆசிரியராக இருப்பவர் அவரது மகன். அவரது மகள் ஒரு நடனம் பயின்ற ஒருவராக இருக்கின்றார். அப்படியாக கலைத்துறையிலே தனது பிள்ளைகளையும் தானும் ஈடுபடுத்தி தனது கணவரையும் அந்த கலைக்குள்ளே இழுத்து அவரையும் அந்த எல்லாம் செய்யும் ஒரு கலை குடும்பத்தின் ஒரு மகளிர் என்ற அமைப்பிலே மகளிர் என்று சொன்னால் கோவிப்பா, என்னென்று சொன்னால் பெண்கள் என்று சொல்லக்கூடாது, பெண்கள் ஆண்கள் எல்லாம் சரி என்றுதான் அவன் அந்த வகையிலே ஒரு திரைப்பட இயக்குனர் என்ற வகையிலே அவரை நாம் இங்கே அறிமுகப்படுத்துவதில் ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்றத்தின் தலைவர் என்ற ரீதியிலே நான் பெருமை அடைகின்றேன். அவரை இந்த இடத்திலே எமது ஈழத்து திரைப்படம் அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட துயரங்கள், துன்பங்கள் அல்லது அவர் பட்ட பெருமைகள் இங்கே பல இடங்களிலே அவருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்ட இந்தியாவிலே, இலங்கையிலே, இங்கே பிரான்சிலே, ஜெர்மனியிலே முதல் நாங்கள் தான் எங்களோட ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்றம் பன்னாகம் இணையதளம் 2 இணைந்து தான் அவருக்கு முதல் ஈழத்து குறுந்திரை வாணி என்று ஒரு பட்டம் வழங்கி இருந்தோம். அப்போது அவர் குறுந்திரைகளை தான் எடுத்துக் கொண்டிருந்தார். படங்கள் குறுந்திரையாக எடுத்தவர். இப்போதுதான் முழு நீள படத்தை எடுத்து ஒரு திரைப்பட இயக்குனர் என்ற பெருமை பெற்றிருக்கின்றார். கடந்த 2 வருடங்களுக்கு முன் இந்தியா சென்று பல திரைப்பட துறை கலைஞர்களை சந்தித்து ஸ்டூடியோக்களை எல்லாம் போய் பயிற்சிகள் எடுத்து வந்தவராக இருக்கின்றார். அவர் இந்த இடத்திலே ஈழத்து திரைப்பட வளர்ச்சி என்பது பேசுவது தகுந்ததாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் நாங்கள் அவரை அழைத்து வந்து பெருமைப்படுத்துகின்றேன். அவரை பேசும்படி தயவாக கேட்டுக்கொள்வோம். வணக்கம் திரு சிவகுமார் அவர்களே. நன்றி கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, நன்றி. அறிமுகத்துக்கு நன்றி. பெருசா அறிமுகப்படுத்தி போட்டீங்க. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். உங்களோட தியானத்துல நானும் இப்ப அரமணிச்சாலம் இருந்த நான் உண்மையா மனதுக்கு இதமா இருக்குது, நல்லா இருக்கு. அநேகமாக நானும் தொடர்ச்சியா அதுல பங்கு பெறுவேன் என்று நினைக்கிறேன். நன்றி அனைவருக்கும். நான் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு தெரியும், பெருசா பேச்சாளர் இல்லை, எழுதுறது மட்டும்தான். ஈழத்து சினிமா என்றது இருக்குதா என்றதே கனப்பேருக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். நாங்க தென்னிந்திய சினிமாவை பார்த்து அதை பழக்கப்பட்ட நாங்கள். அப்ப ஈழத்து சினிமா ஒன்று இருக்குதா என்றது பல பேர்ட்ட கேள்வி. இறந்த காலத்துல நிறைய படங்கள் மக்களின் ஆதரவை பெறையில, அதனாலேயே கொஞ்சம் பின்தங்கித்தான் நாங்க நிக்கிறோம். இருப்பினும் இப்ப தாயகத்துல, புலம்பெயர்ந்த மாநில விட தாயகத்துல நிறைய இளம் இயக்குனர்கள் முன் நல்ல வடிவா தொழில்நுட்ப ரீதியாகவும் இருக்கட்டும், கதை அப்படி என்று இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அந்த வகையில ஈழத்து கலை அதுவும் திரைத்துறை முன்னேறி கொண்டுதான் போகுதுன்றது என்னுடைய கருத்து. இருப்பினும் நாங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற முடியவில்லை. அதுக்கு காரணம் நாங்க நிறைய பட்ஜெட் போட முடியல. அதோட நான் சொன்ன மாதிரி இன்னும் எங்கட மக்கள் தென்னிந்திய சினிமா மோகத்தில் இருக்கிறபடியால் எங்கட படங்களுக்கு போய் பார்க்கறது கொஞ்சம் குறைவா இருக்குது. ஆனா எதிர்காலத்துல அதையும் நாங்கள் தாண்டி வருவோம்.
நான் மக்களிடம் கேட்டுக்கொள்றது இதைத்தான், எங்கட படைப்பையும் போய் பாருங்கோ, உங்களோட டேஸ்ட்டை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கோ. எங்களால் இயன்ற அளவுக்கு படைப்பாளிகள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படைப்புகளை தர முயற்சி செய்து கொண்டிருக்கணும் என்றதுதான் என்னுடைய கருத்து. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவேன். இல்ல, நீங்கள் உங்களோட அந்த திரைப்படம் எடுத்தது பற்றிய அறிமுகம், மற்றது ஆரம்பத்தில் நீங்க என்னென்ன படங்கள் செய்து கொண்டிருந்தீங்கள், அந்த விடயங்களை கூடுதலாக சொன்ன எல்லாம் ஓகே. முதலே சொல்லிட்டீர்கள், நான் ஒரு பேச்சாளர் இல்லை என்று. 2003 நான் ஒரு முழுநீள படம் எடுத்தினான். அப்ப எல்லாம் இந்த வலைத்தளங்களில தான் இன்டர்நெட், யூடியூப்ஸ் எல்லாம் இல்லை. அப்ப அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அந்த படம் நின்றுட்டுது, ஒரு வட்டத்துக்குள்ள. பிறகு அதுக்கு பிறகு நிறைய குறும்படங்கள், 6-7 குறும்படங்கள், நிறைய மேடை நாடகங்கள் எழுதி அரங்கேற்றி இருக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய கேப், பெண்கள் என்ன தெரியும் தானே, குடும்பம் அப்படி என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ பிள்ளைகளை வளர்க்கணும் என்றதுக்கான ஒரு பெரிய கேப் இடையில. இருப்பினும் அந்த எங்கட கலைய செய்யணும், அந்த படம் எடுக்கணும் என்ற தாகம் போகாதபடியால் ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒன்று ஆரம்பிச்சோம். அது எல்லாரும் யாரை கேட்டாலும் நாடகம் பார்க்குறேன்னு சொல்லுவினோம். ஆனா அதுல இருக்கிற கேரக்டர்ஸையோ, அதுல இருக்கிற வர்ற கதைகளோ எங்கட கதை இல்லை. எங்களுக்கண்டு வழி நிறைய இருக்குது, கதை நிறைய இருக்கு, சொல்லக்கூடிய கதை நிறைய இருக்கு. அப்பயும் நாங்க ஒன்று எடுக்கக்கூடாது என்ற ஒரு யோசனை விதைக்கதான் அதுல ஆரம்பிச்சு வச்சாக்கல்ல கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவும் ஒருவர். நன்றி அண்ணா இந்த இடத்துல. அப்படி நாங்கள் கனப்பேரா சேர்ந்து செய்ததுதான் இந்த நாளைய நாம் என்ற ஒரு தொடர் நாடகம். அது நல்ல ரீச் ஆயிட்டுது, மக்கள்கிட்ட போய் நல்லா சேர்ந்துட்டுது. எதிர்பார்க்காமல சும்மா ஒரு விளையாட்டுக்கு என்று சொல்ல முடியாது, ஆனால் சும்மா செய்து பார்ப்போம் என்று செய்தது நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. என்ற அதான் அது எங்கட கதை மேல் வீட்டை கீழ் வீட்டை பக்கத்து வீட்டை நடக்கிற கதை. எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ஸை தங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதா இருந்தது. யதார்த்தமான மக்களுக்கு போய் நல்லா சேர்ந்தபடியால் சரி, அடுத்த கட்டம் என்ன, ஒரு இயக்குனர்னா ஒரு முழுநீள படம் எடுக்கணும் என்றுதான் ஒரு அவா. சரி, அடுத்த கட்டமா ஒரு படம் எடுப்போம் என்றுதான் தாயகத்திலையும் பிரான்ஸ்லையும் ஜெர்மன்லையும் படப்பிடிப்பு செய்து நாங்கள் ஒரு 80 கலைஞர்களுக்கிட்ட அதுல பங்கு பெற்று இருப்பினோம். அந்த படம் பயந்து தான் நான் வெளியிட்டேன்னா, ஆனால் மக்கள்கிட்ட அதை நான் சொன்ன மாதிரி அது ஒரு யதார்த்தமான கதை, எங்களுக்குள்ள நடக்கிற கதை என்றபடியா மக்கள் அதை ஏற்றுக்கொண்டுச்சுன்னா மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைக்குது. ஸோ இன்னும் தொடருவோம். கஷ்டங்கள்ண்டா அப்ப நடிகர்மார்களை சொன்னேன்டா, உண்மை எல்லாருமே எங்களுடைய ஆக்கள் நல்ல ஒத்துழைப்பு, கஷ்டம் என்று சொல்ல முடியாது. எல்லாருமே நாங்க ஷூட்டிங் என்று போனா தங்களோட வீட்டுல வச்சு சமைச்சு தரதா இருக்கட்டும், எங்களை உபசரிக்கிறதா இருக்கட்டும், பெட்ரோல் அடிச்சு தாங்களாவே நடிச்சு தரதா இருக்கட்டும், அப்படி எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு. இல்ல இது சரியில்லை, இன்னும் ஒரு டேக் போவோம், இன்னும் ஒரு அடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் அவளோட நம்ம வயசு குறைவா இருந்தாலும் சின்னக்காமல ஓகே செய்வோம் என்னெல்லாம் செய்து ஒத்துழைச்சு. இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இதுல 100% நடிகர்கள் இல்ல, கேமராவில் முன்னால நின்ற ஆக்களே இல்லை. ஆனா எல்லாரும் ப்ரொஃபஷனலா நடிச்சு தந்து இப்ப படம் பார்க்கறவ அதைத்தான் சொல்லி ஒரு தடவை பார்த்தாலும் நடிப்புல குறை சொல்லிடாத அளவுக்கு எல்லாரும் நடிச்சிருக்கணும். அந்த வகையில நடிகர்மார் எனக்கு நல்ல சப்போர்ட். ஸோ கஷ்டம் என்று சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சார், அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லிக் கொடுக்கணும். எங்களோட படங்கள் நான் சொன்ன மாதிரி வணிக ரீதியாக வெற்றி பெறாட்டியும் நான் ஒரு ஈழத்து படைப்புக்கு நான் பங்களிப்பு தாரன் என்று சொல்லி ஒரு தொழிலதிபர் பிரான்ஸ்லேருந்து பாலச்சந்திரன், டாக்டர் நாலிங்கம் பாலச்சந்திரன், அவர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். கோ ப்ரொடியூசரா இங்கே ஜெர்மன்ல இருந்து தங்கராசா சோமசுந்தரம் என்ற அவரும் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர். அவையின் உதவியோட என்னுடைய கணவருக்கு ஒளிப்பதிவு செய்திருந்தார். அந்த எல்லாரையும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா இந்த படத்தை எடுத்து முடிச்சோம். இதுக்கு பட்ஜெட் காணாத வழியாண்டும் சொல்லலாம். மற்றது நானே எல்லாம் செய்யணும் என்ற ஆசையில கதை திரைக்கதை, வசனம், எடிட்டிங், கலர் கிரேடிங், டப்பிங், அப்படி எல்லாமே கூடுதலா நான் செய்திருக்கிறேன். அதோட எங்களுக்கு ஒரு இளம் டப்பிங் ஆர்டிஸ்ட், ஒரு ரெக்கார்டிங் மாஸ்டரிங் செய்து வந்திருக்கிறார். அதை விட தொழில்நுட்பம் என்றது இதுக்குள்ள பெருசா இல்லை. என்ன நான் சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட மேன் பவரோ பட்ஜெட் கூட சரியான லோ பட்ஜெட் தானே. எங்களால் இயன்றது எங்கள்கிட்ட இருக்கிற வளத்தை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறோம். உங்களோட ஆதரவையும் தாங்குவோம்.
இதுல வந்து நீங்கள் அந்த கதைகள் வந்து என்ன மாதிரி அந்த கதையின் பின்னணி இருந்தது உங்களோட படத்துட்டு என்னன்னு சொன்னால் ம். நான் பார்க்கின்றேன் இவ வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே பேட்டிகள் கொடுத்திருக்கிறா. அங்கே கேள்விகள் கேட்கப்படும் போதுதான் அவர் அந்த அதுக்குரிய விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக பேசுவது என்பது கொஞ்சம் அஹ், இதாக கஷ்டம். இருக்கிறது. ஆகவே நீங்களும் அதில் கேள்விகள் கேட்கலாம். உண்மையிலே அந்த கஷ்டம் இப்ப வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது நீங்கள் இலங்கையிலே சென்று வன்னியிலே அந்த போராட்ட சூழலிலே போராட்டம் எப்படி நடந்தது என்ற அந்த கட்டமும் அந்த திரைப்படத்திலே வந்திருக்கின்றது. அதிலே குண்டுகள் வெடித்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடி அந்த ஒரு விடயத்தை நீங்கள் வடிவாக விளங்கப்படுத்தினால் அது பிள்ளைகளுக்கு என்று சொன்னார். எங்கள வரிகள் இப்போது நாங்கள் ஒரு கதையை உண்மையிலே நான் சில சந்தர்ப்பங்களில் இங்கே நடக்கும் சம்பவங்களை அவருக்கு சொல்லும் போது அதே ஒரு எபிசோடாவே எடுத்து விடுவா. அப்படி என்னன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்குள்ள என்ன நடக்குது என்பதைத்தான் நாம சொல்லி கொண்டு வர்றோம். அந்த வகையில இலங்கையிலே நடந்த சம்பவங்களை நீங்கள் சொல்லுங்கள். இலங்கையிலே நடித்த அனைவருக்கும் நீங்கள் பணம் கொடுத்து தான் நடித்திருக்கிறீர்களா? ம். ஓ! இப்ப வெளிநாடு மாரி இல்ல எங்கட தாயகம். தாயகத்துல வந்து அ அ ஒரு சிலர் டிமாண்ட் பண்ணிவினம். ஏற்கனவே நடிச்சு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஆக்ட்ரஸ்ன்னா டிமாண்ட் பண்ணோம். மற்றவைக்கு நாங்க குடுத்து தான் காசு குடுத்து தான் படம் எடுக்கிறது. அ அது எங்களோட ஒரு உதவியாவும் இருக்கும் அவைகளுக்கு. அந்த புலம் இடம்பெயர்ந்து போற மாரி ஒரு பாடல். அது வந்து எனக்கு கனகாலம் அப்படி ஒரு பாடல் எடுக்கணும்ன்ற ஆசை. அதுக்கு வந்து இசையமைச்சு தந்தவர் வந்து பரமேஸ் அங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈழத்து மெல்லிசை மன்னர் பரமேஸ் அவற்ற மகள் பிரபாலினி பிரபாகரன் என்று அவ கலிபோர்னியால இருக்கிற. அவ தான் இசையமைச்சு தந்தவா. அதுக்கு எங்களுக்கு வரிகள் எழுதி தந்தது வந்து அஸ்மின், பொத்துவில் அஸ்மின். அதை பாடியவர் வந்து தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ். அந்த பாட்டு வந்து நாங்கள் மல்லாவியில எடுத்து நாங்கள் மல்லாவி காட்டுக்குள்ள சரியா கஷ்டப்பட்டு எடுத்துனாங்க. அதுக்கு கொரியோகிராஃபி செய்தது வந்து பிரசாந்த். அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி தாயகத்திலிருந்து. அந்த அந்த இடத்துக்கு போறதுக்கு நாங்க முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சிக்கு பஸ்ல போய் கிளிநொச்சியில இருந்து மாங்குளம் வரைக்கும் மினி பஸ்ல போய் மாங்குளத்துல இருந்து மல்லாவிக்கு திருப்பி என்னமோ ஒரு மினி பஸ் எடுத்து பிறகு மல்லாவில இருந்து நடுக்காட்டுக்கு போறதுக்கு 1 hour டிராக்டர்ல போய் எடுத்து நாங்க நடுக்காட்டுக்குள்ள போய் எடுக்கணும்ண்டு. அதுல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இந்த நிறைய தாய்மார் அதுல வெடிகுண்டு வெடிக்கும். அது சும்மா நாங்க அந்த சின்ன வெடி தாட்டு வச்சு நாங்க பிறகு எல்லாமே விஎஃப்எக்ஸ்ல எடிட்டிங்ல தான் பார்த்தது. ஆனா சின்ன சின்ன வெடிகுண்டு வெடிக்கும். அப்ப அவையில் கத்தி கொண்டு ஓடணும். அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் அழுவினம். அவளுக்கு பயம் தானே, அவளுக்கு தெரியாதானே ஷூட்டிங் தான் நடக்குதுன்ற. அப்ப அழைக்க அந்த தாய்மார் அதை கேர் பண்ணாமல வெறும் காலோட முள்ளுக்குள்ளேயும் அந்த வெக்கைக்குள்ளேயும் ஓடி அழுது அந்த பிள்ளையில விழுத்தி ஒழுப்பி அப்படி அந்த இயல்பா அதோட நடிச்சு நம்ம. அப்ப நான் பிறகு என்ன இப்படி நடிக்கிறீங்க, இப்ப நாங்கண்டா பிள்ளை அழுதா கொஞ்சம் பொறுங்க பொறுங்க பிள்ளைய பார்க்கணும் என்று சொல்லி ஷூட்டிங்கை நிப்பாட்டி பிள்ளைய பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்போம். நீங்களா என்ன அப்படி சொன்னீங்கன்னா அவையில அந்த அந்த வழிகளோட வாழினம் இன்னுமே மக்கள் அப்படி இருக்கினம். அந்த கனப்பேர் கதை சொல்லிச்சு. இதுல வந்து முக்கியமா வந்து பார்வதி அம்மா, எங்களோட தேசிய பாடகி பார்வதி அம்மா நடிச்சிருக்கிறா. அவன் உண்மையாவே போர்ல 3 பிள்ளைல காணிலையாம், இன்னும் எங்க இருக்கிறோம்னு தெரியாது. அப்ப அவக்கு அந்த ஒரு கட்டம் அவ கொல கொல கொலன்னு அழுகிறா. ஏன்னா அவ அந்த உண்மையா அதை நினைச்சு தண்ட வெளியில நினைச்சு அழுகிறா. அது மாதிரி அந்த நடிச்சவை அதுல நிறைய ஒரு 30-40 பேருக்கிட்ட அந்த கட்டத்துக்குள்ள அவள் அதை நினைச்சு அழுகினோம். ஸோ எங்களுக்கு இன்னும் வழிகள் இருக்குது, நிறைய கதைகள் சொல்ல இருக்குது, நாங்கள் உதவி செய்ய இன்னும் நிறைய இருக்குன்னு அப்பதான் நான் புரிஞ்சு கொண்டேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். இது வந்து இலங்கையில வந்து நடந்த சம்பவங்களை வந்து உயிரோட்டமாக உண்மையிலே நான் அந்த திரைப்படத்தை பார்த்தபோது அங்கே அந்த இலங்கையில் எடுக்கப்பட்ட அந்த போராட்ட கட்டம், அந்த குண்டுகள் வெடித்து கொண்டிருக்கின்றது, மக்கள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்டத்தை எப்படி எடுத்தீர்கள் என்று நான் ஒரு அதிசயமாக பார்த்தேன். அப்போது அந்த தியேட்டர்ல இருந்த முழு பேரும் அழுததை நான் பார்க்கின்றேன். அப்படி உயிரோட்டமாக அந்த கட்டத்தை அந்த நடுக்காட்டிலே வைத்து செய்யும் ஒரு துணிவு சிவோவிடம் இருந்ததை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். வேறு என்ன விடயங்கள், அதாவது வந்து இங்கே நீங்கள் பாரிஸ் நாட்டிலே அதாவது வந்து ஏர்போர்ட்டிலே ரயில்வே ஸ்டேஷன்லே எல்லாம் எடுத்திருக்கிறீர்கள். அதை என்ன மாதிரி எடுத்தீர்கள்? அதான் நிறைய பேர்ட்ட கேள்வி. அது என்ன மாதிரி பெர்மிஷன் எடுத்துறீங்க? நாங்க ஒன்றுக்குமே பெர்மிஷன் எடுக்கல. பெர்மிஷன் எடுக்கிறேன் எங்க பட்ஜெட்டுக்கு இடம் கொடுக்காது. வெளிநாட்டுல நாங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ ஒரு ஏர்போர்ட்டையோ பிளாக் பண்ணி எடுக்கிறதுனா அது எவ்வளவு காஸ்ட் வருமென்று எல்லாருக்கும் தெரியும்.
அது நாங்க ஒரு சின்ன டீம் தானே நாங்க. நான் டைரக்ட் பண்ணுவேன், ஹஸ்பண்ட் வீடியோ எடுப்பார். யார் யார் நடிக்கணுமோ அவையில பேரும் போய் பாய்ந்து ரகசியமா எடுத்து போட்டு வருவோம். டக்குண்டு போலீஸை கண்டோன்னு கட் பண்ணுவோம், அப்புறம் திருப்பி எடுப்போம். அப்படி கோல்மாறு செய்து எடுத்த கட்டங்கள் தான் அப்படியான கட்டங்கள். பரிசுலையும் எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு பண்ணபடியா எங்களுக்கு உண்மையா கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல. அந்த கஷ்டம் தான், நிறைய நாட்கள், நிறைய எடிட்டிங்ன்னா உங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ 2.5 மணித்தியாலம் படம்ண்டா அதுக்குள்ள நான் இவ்வளவு மணித்தியாலம் செலவழிச்சேன்னு எனக்கு தெரியாது. நிறைய கஷ்டங்கள், அதுக்கேத்த பலன் இப்ப கிடைக்குது, மக்கள் ஏற்றுக்கொண்டிச்சினம் என்றதுதான் பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையில நான் பார்த்தேன் என்னென்ன அந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்த நாங்கள் திரைப்படத்தை பார்த்து வெளியில் வந்த பின்பு அந்த கதாநாயகியை பற்றி கதைக்கும் போதுதான் சிவா அவர்கள் சொல்லியிருந்தார்கள், இலங்கையில் எடுத்த கதாநாயகி வேற, இங்கே பரிசிலே தொடர்ந்து அந்த கதாநாயகி வந்தது வேறு என்று. ஆனால் இருவரும் ஒரே உடையவர்களாக இருந்தார்கள். எந்த வித வேறுபாடும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் நோமலாக இலங்கையிலே இருப்பவர்கள் ஒரு காய்ந்த முகத்துடன் இருப்பார்கள், இங்கே செந்தளிப்பாக இருப்பார்கள் தானே. அப்ப அதை நாங்கள் அப்படித்தான் நினைத்தோம். அங்கே இருப்பதனால் அங்கே எடுத்தபடியா அப்படி ஒரு முகபாவனை செய்து எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நினைத்தோம். ஆனா இருவராக அங்கே அவர் போட்டி அந்த திரைப்படத்தை அந்த நடிகைகளை செலக்ட் பண்ணுவதற்கு பல நாடுகளிலே இருந்து தேர்வு செய்து அவர் பிரான்ஸ்ல உள்ள ஒரு பிள்ளையை கண்டுபிடித்து செய்திருப்பதாக எங்களுக்கு கூறியிருந்தார். உண்மையிலே அந்த விடயங்கள் எல்லாம் அவர் சொன்னாதான் தெரியும் அந்த வழிகள், அது உண்மையிலே ஒரு வழிகள் அல்ல. அது இவ்வளவு கஷ்டப்பட்டு 2 வருடங்கள் அந்த படத்தை தயாரிப்பதற்கு எடுத்திருந்தோம். ஆகவே நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இங்கத்த செலவுகளை இந்த ஏமனிலே உள்ள நடிகர் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அவருக்கு அது ஒரு பேருதவியாக இருந்தது. அதே நேரம் அவர் தனது செலவுகளை தானே பார்த்து கொண்டு அந்த முழு நேர எடிட்டிங், அதாவது வந்து முழு எடிட்டிங் வேலையும் அவர் தான் செய்திருந்தார். இதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும். கடந்த ஒரு வருடம் படம் எடுத்து எல்லாம் முடிந்து எடிட்டிங் எல்லாம் முடிந்த நேரத்திலே இவரது கம்ப்யூட்டரை கட் பண்ணிட்டார்கள். அவர் வேணுமென்று செய்தார்களோ எப்படி செய்தார்களோ தெரியா, யார் ஒருவர் கைக் பண்ணி இவரிடம் டிமாண்ட் பண்ணி இருக்கிறார், இவ்வளவு காசு வச்சாதான் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி விடலாம் என்ற ஒரு நிலப்பாடு இருந்தது. அவர் என்னிடம் எடுத்து அழாக்குறையா ஒரு பிள்ளை எப்படி பெற்று இறந்தால் எப்படி அழுவாரோ அதே போல அவற்ற நிலப்பாடு இருந்தது. ஏனென்று சொன்னால் இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த படத்தை எடுத்து எல்லாம் தொகுத்து முடிந்த நேரத்திலே அதை ஹேக் செய்து அதை அழித்து விடுவதன் நிலையிலே இருக்கும் போது எப்படி இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நான் அப்போது உணர்ந்து பார்த்தேன். ஆகவே அந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் பெரிய வலி உள்ளதான். ஆகவே பேந்து ஏதோ ஒரு வழியாக அதை கண்டுபிடித்து அதை உடைத்து அதுக்குள்ளால் அந்த அவ்வளவு படத்தையும் உடனடியாக எடுத்து உடனடியாக மறுபிரதிகள் கன இடத்திலே செய்து வைத்த வழியாகத்தான் நாங்கள் இன்று திரைப்படம் என்று தியேட்டரிலே வெளியிடக்கூடிய மாதிரி இருந்தது. அல்லாது அன்றே அது முடிந்திருக்கும். இது இந்த ஈழத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும், அதை நாங்கள் இதில் பப்ளிக்காக சொல்ல வேணும். எங்களுக்கு ஒரு போட்டி மனப்பான்மைகள் இருக்கும். ஒருவர் செய்வதை, அதாவது ஒரு பெண் அன்று செய்யும் போது ஒரே ஒரு பெண் இயக்குனராக இவர் தான் இங்கே செய்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே சிலருக்கு ஒரு போட்டி மனப்பான்மை, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அப்படியான நிலப்பாடு நமது தமிழ் மக்கள் இருக்கிறது. அதனால் இந்த வளர்ச்சிகள் கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுகிறது. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு தியேட்டரிலே படத்தை வெளியீடு செய்வதென்று சொன்னால் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் தான் அந்த தியேட்டரில் வெளியிடுகிறோம். ஆகவே அந்த ஒரு நிலப்பாட்டை நமது மக்கள் ஒத்துழைத்து வர வேண்டும். ஆகவே இந்த வளர்ச்சி என்பது திருமதி சிவகுமாரன் இவ்வளவு தடைகளை தாண்டி வந்தவர் என்பது நீங்கள் கேள்வி மூலம் கேட்டு பார்க்கலாம். அவர் உங்களுக்கு தகுந்தபடி அளிப்பார் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. சுபம்மா, உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி. இந்த படத்தினுடைய எனக்கு உண்மையா தெரியாது, இந்த படத்தினுடைய பெயர் என்ன? நாளைய மாற்றம். நாளைய மாற்றம். நாளைய மாற்றம். நீங்க எங்க இத நீங்க ரிலீஸ் பண்ணீங்க முதல்ல? இப்ப ஜெர்மன்ல ஒரு 8 தியேட்டர்ல ஓடிட்டுது, 8 இடங்கள்ல. போன 1ஆம் தேதி பிரான்ஸ்ல போனது, நோர்வேல போயிட்டுது. இனி நாங்க இப்ப யூகே, கனடா, ஸ்விஸ்ல ஓடுறதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இலங்கையிலையும் அது ஓடி இருக்குது. இலங்கையிலையும் சரி, இனித்தான் செய்ய போறீங்க?
இனித்தான் செய்ய போறோம். இப்ப செப்டம்பர் 1ஆம் தேதி தான் பிரீமியர் ஷோ போட்டு நாங்கள் முதல் வெளியிட்டு நாங்கள். இப்ப டிசம்பர் நீ கிறிஸ்மஸ் டைம் அப்படின்னபடியா ஒரு பிரேக் கொண்டு விட்டுருக்கிறோம். இது வரைக்கும் அதான் 8 இடங்கள்ல ஜெர்மன்ல போட்டுட்டோம், நார்வேல போட்டுட்டோம், பாரிஸ்ல போட்டுட்டோம். பாரிஸ்ல இப்ப 2ஆம் தடவை போடுறதுக்கும் கதைச்சு கொண்டிருக்கணும். மற்றபடி மிச்ச நாடுகள்ல முயற்சி நடந்து கொண்டு இருக்குது. நன்றி அதன் நன்றி என்ன இந்த படம் உண்மையா நான் எடுத்ததை விட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் சரியான கஷ்டமா இருக்குது. ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்பி போட்டு படம் வாங்கோ, உங்கள் வருகை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு போட்டுக்கொண்டு இருக்க வேண்டி இருக்குது. ஒரு இடத்த நாங்க போட்டோம்னா அது ஒரு 2 வீக்ஸ் கிட்ட அதுக்காண்டியே மினக்கெட வேண்டி இருக்குது. அதான் நான் எல்லாருக்கும் சொல்றது, இந்த படம் எடுத்ததை விட இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நான் சரியா கஷ்டப்படுறேன்னு. இன்னும் அந்த ரசனை மாறிலையா அங்கட படம் தானே என்ற ஒரு அலட்சியமோ இல்லாட்டி என்னன்னு எனக்கு என்ன விளங்கியில. அந்த ஈழத்து சினிமா வளர்ச்சின்றத எங்கடாக்கள் உண்மையா கொஞ்சம் அதுல பின்னடைவுல தான் இருக்கிறார்கள். ஏனென்றா அவர்களுக்கு யுத்தம் நடந்ததோ வெளிநாடுகளுக்கு தாங்க வந்ததோ அதெல்லாம் விட்டாலும் அந்த வலிகளையும் வடுக்களையும் எடுத்தாலும் கூடி அவற்றை அறிவதற்கோ அல்லது இருந்து படிப்பதற்கோ பார்ப்பதற்கோ நேரம் இல்லை. காரணம் ஏனைய சினிமாக்கள் ஏனைய விடயங்கள் அவர்களை அதுக்குள்ளே உள்வாங்குகின்றது. முதலாவது அதுதான் மிக்க முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி ஏனைய சினிமாக்கள் இந்த நாட்டிலேயும் நான் பார்த்திருக்கிறேன், நிறைய ஓடும். எங்கடாக்கள் எல்லாரும் ஓடி போய் அதுக்கு முதலிடம் கொடுத்து பார்ப்பார்கள். ஆனா இதுக்கு ஒரு முதலிடம் கொடுத்து பார்க்கவில்லை. அடுத்து நீங்க இவ்வளவு தூரம் வலிந்து கேட்டுத்தான் அந்த வலிகளை இவர்களிடம் சொல்ல வேண்டி இருக்கின்றது. பாருங்க, நீங்க எடுத்த அந்த பெருமதியான விஷயங்களை வலிந்து கேட்க வேண்டி இருக்குது. வாட்ஸ்அப்பினூடாக நாங்கள் இப்படி செய்ய போறோம், வாங்கோன்னு சொல்லி. ஆகவே எங்களுக்கும் அந்த சுய உணர்வு வர வேண்டும். அதுல பாதிக்கப்பட்ட பலருக்கு அதுல அந்த சுய உணர்வு இருக்கும் என்பது என்னுடைய உண்மையான ஆழமான கருத்து. நீங்களம்மா நல்ல விஷயம், நாளைய மாற்றம் உண்மையாக அது கட்டாயம் தேவையான விஷயம். அதை எடுத்து நீங்க ஒரு பெண்ணாக செய்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி அம்மா. உங்களுடைய பேச்ச உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பாராட்டி ஒரு 30 வினாடிகள் முதல்ல நாங்கள் கைகளை தட்டுவோம். உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்றோம் அம்மா. இந்த படத்தை நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய கதையை கேட்கும் போது ரொம்ப கவலையாகவும் இருக்கின்றது. எங்களுடைய மக்களினுடைய மனங்களை நாங்கள் எவ்வாறு வெல்வது என்பது சற்று கடினமான ஒரு விடயம். வெல்லத்தான் வேண்டும். எப்படி வெல்வது என்பதை பார்ப்போம். எங்களுடைய நேயர்கள் இப்பொழுது அவர்களுக்கு நிறைய இந்த விடயங்களிலே அனுபவங்கள் இருக்கும். சில வேளைகளிலே படங்கள் நடித்தவர்களாகவும் இருப்பார்கள், படங்களுக்கு உதவி செய்தவர்களாகவும் இருப்பார்கள். எங்களுடைய இந்த தளத்திலே இருப்பவர்கள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இப்போது உங்களுக்காக வழங்குவார்கள். அம்மா முதலில கலைவாணி அம்மா வாங்குவோம், பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சிபு. பேச தெரியாது என்று சொல்லி பேசியிருந்தீங்க, நன்றாக இருந்தது. உங்களுக்கு எடுத்து தந்த நாகம் கிருஷ்ணமூர்த்தி அண்ணாக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, நாளைய மாற்றம் நான் முதல் ஷோவே பார்த்திருந்தேன். நான் வரும்போது அப்ப படம் பார்க்க போகும் பொழுது நான் இந்த அளவு இவ்வளவு தூரம் நான் நினைத்திருக்கவில்லை. ஆனால் தென்னிந்திய சினிமாவுக்கு சமனாகத்தான் அந்த தென்னிந்திய இது எங்களுடைய சினிமான்னு சொல்லாமலே விட்டால் அது தென்னிந்திய சினிமா பார்த்த உணர்வு தான் இருந்தது என்று சொல்லலாம். எல்லாம் அழுதோம், சிரித்தோம், எல்லா விதமான உணர்ச்சிகளையும் அந்த படத்தில் நீங்கள் தந்திருந்தீங்கள். அழுகிற கட்டமும் வந்தது, சிரிப்பொலியும் கேட்டது, எல்லா விதமான உணர்வுகளும் இருந்தது. நல்ல சில கருத்துகள், உண்மையான கருத்துகள், யதார்த்தமான கருத்துகள், எப்படி ஒரு ஊர்ல இருந்து இங்கால வர்றவர்களுடைய வரும் பெண்கள் பெண் பிள்ளைகளோட அந்த பிரச்சனை, அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் கச்சிதமாக எடுத்து வளர்ந்தீங்க. நீங்கள் உண்மையில அது போற்றக்கூடிய படமாக இருந்தது. என்னுடைய கேள்வி என்னென்றால், நீங்க இப்ப எல்லாம் எங்களுடைய நடிகர்களை வைத்து செய்திருந்த நீங்கள் எல்லாமே உங்களுடைய முயற்சி கொண்டு வந்திருந்தீங்கள். ஆனா நீங்கள் நடிக்கவில்லை, வைத்து நீங்களே எல்லோரையும் இயக்குவித்தீர்கள். பாடல் ஆசிரியர் கூட எங்களுடைய
எங்கள் தாயத்துக்கும் கலைஞராக இருந்தார். ஆனா பாடியவர் மட்டும் ஏன் இந்தியாவில் இருந்து எடுத்து நீங்கள் என்றுதான் என்னுடைய கேள்வி. ஏனென்றால் எம்மவர் திரைப்படமாக அமைந்திருந்தது எல்லாம் நீங்க எம்மவருடைய படைப்புகளாக இருந்த போது ஏன் பாடலை மட்டும் நீங்கள் இந்தியாவில் இருந்து எடுத்த நீங்கள் அப்படி ஒரு பாடகர் இந்தியாவில் அப்படி ஒரு பாடகர் இல்லையா நம்முடைய என்ற கேள்விதான் எனக்கு வந்தது. என்னை இசையமைத்தவர் கூட பிரபாலினி கூட எமது நாட்டவர் தானே, அதனால்தான் அந்த கேள்வி வந்தது. அது ஒரு கேள்வி. மற்றும் பட்ஜெட் உங்களுக்கு இடம் கொடுத்தால் அடுத்த முயற்சி உங்களுடைய முயற்சி என்னவாக இருக்கும்? தொடர்வீர்களா அல்லது எதிர்நீச்சல் கூட பயந்து விடுவீர்களா என்று நான் கேட்டுக்கொண்டு உங்களோட பதிலுக்கு. நன்றி. நல்ல கேள்வி டீச்சர். நன்றி. உங்களுடைய வாழ்த்துகளுக்கும் மிக்க நன்றி. இந்த படத்துல 3 பாடல்கள். இதுல வந்து டைட்டில் சாங் வந்து பிரான்ஸ்ல இருந்து எங்களோட மூத்த கலைஞர் தானிதி தம்பையா அங்கிள் அவர் எழுதி தந்தவர். அதுக்கு பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை என்ற ஒரு இளம் இசையமைப்பாளர் தான் அதுக்கு இசையமைச்சவர். அது வந்து தாயகத்துல தான் பாடி தந்தவர் எங்களோட டைட்டில் சாங் நாளைய மாற்றம் என்று. பிறகு ஒரு லவ் சாங், ஒரு காதல் பாட்டு, அதுவும் சஞ்சய் சிவா அண்டு ஒரு இளம் எழுத்தாளர் தாயகத்தில் எழுத, ஆர்வின் பிரசாத் அண்டு இளம் இசையமைப்பாளர் இசையமைத்து தாயகத்துல பாடப்பட்ட ஒரு பாடல். இந்த பாட்டு வந்து ஒரு எனக்கு சரியான ஸ்பெஷலா இருக்கணும் என்றதுக்காண்டி பிரபாலினிட்ட இந்த பாட்டு நான் கொடுத்தேன். நான் அதுக்கு முதல் தானிதி அங்கிள் தான் வரிகள் எழுதினவர். பிறகு அவ முழுமையா அதை தன் உழைப்பு அதுக்குள்ள போடணும், அதை செய்யணும் என்ற இதுல பொத்துவில் அஸ்மின் இதுக்குள்ள வந்தார். பிறகு என்னுடைய முதல் சாய்ஸ் வந்து நீங்க கேட்டது உண்மை. எங்கள்கிட்ட வந்து உண்மையாவே ஸ்ரீனிவாஸ் அவர்களை விட எனக்கு கோகுலன், எங்கட சாந்தன் அண்ணாவின் மைந்தன் கோகுலன் வாய்ஸ் எனக்கு நல்லா பிடிக்கும். என்னுடைய நாளைய நாம் தொடர் நாடகத்துல 3 பாடல் அவர் பாடியிருக்கிறார். அப்ப முதல் சாய்ஸ் வந்து அவர் தான், கோகுலன் தான் பாடணும் என்றுதான் முடிவெடுத்திருந்தது. பிறகு பிரபாலினி தான் அந்த பாட்டை ப்ரொடியூஸ் பண்ண, அந்த பாட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணவா என்ற காரணத்தால என்னால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. ஸ்ரீனிவாச வச்சவ பாடணும் என்று ஒரு இதுல இருந்தபடியா இதே கேள்வியைத்தான் நானும் கேட்டேன். இந்த கேள்வியே இன்னும் விரைவில் நான் யோசிச்சுதான் டீச்சர் கேட்டுட்டீங்க. இந்த கேள்வி வெறுமண்டி நான் ஆரம்பத்தில இருந்தே எதிர்பார்த்தேன். நான் முழுக்க இது இழுத்து படைப்பு என்னென்று ஸ்ரீனிவாச போடுறன்றது அவருக்கும் எனக்கே சில கருத்து வேறுபாடுகள் வந்தது. கேட்டதுக்கு நன்றி டீச்சர். கட்டாயம் என்னுடைய முதல் சாய்ஸ் கோகுலன் தான், சாந்தன் அண்ணாவின் மைந்தன் கோகுலன் தான் முதல் சாய்ஸ். அதை தவறி விட்டுட்டு பாட்டு நன்றா மற்ற அடுத்த கேள்விக்கும் இப்ப எனக்குமே ஸ்ரீனிவாஸ் சார் அது நல்லா பாடி இருந்தாலும் எனக்கும் பெருசா அதுல உடன்பாடு இல்லை. என்னென்றா எங்கட வழிகளை எங்கட பாடகரோ எங்கட இசையமைப்பாளர்களோ சொல்லும் போது அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். சில நேரம் கோகுலன் பாடியிருந்தா இது இன்னுமே சிறப்பா வந்திருக்கலாம் இந்த பாட்டு. ஸோ அந்த சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துட்டுது. மற்றது நிச்சயமா அடுத்த படைப்புக்கு அடுத்த வேலைகள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு படைப்பை தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு கலைஞனால சும்மா இருக்க முடியாது. இது நிறைய எதிர்நீச்சல் இருந்தாலும் எங்களுக்கு அது விடாது. உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஒரு கலைமகள், உங்களுக்கும் தெரியும் எங்களால சும்மா இருக்க முடியாது. அந்த வகையில அநேகமாக நாங்கள் மாசி மாதம் அடுத்த படைப்புக்கு பூஜை போடுவோம் போல இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி டீச்சர். நன்றி 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 அம்மா. நீங்கள் இந்த பாடகரை கதைச்ச போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. சாந்தன் ஐயா தான் பாடியிருந்தேர். முக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலய பாடல் ஒன்று இன்று வரையும் அது உலக புகழ் பெற்ற பாடலாகவே விளங்குகின்றது. யாருமே பாடியிருக்க முடியாது. அப்படியான ஒரு பாடல் அவர் பாடி கொடுத்திருந்தார். அவருடைய புதல்வர்களும் பாடுவார்கள். அதை விட கந்தப்பு ஜெயந்தனும் அழகாக பாடக்கூடிய ஒரு பாடகர் இலங்கையிலே இருக்கின்றார். அப்படியானவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எங்களுடைய வளங்களையும் நாங்கள் சேர்த்து பயன்படுத்திக் கொள்றதுக்கு இவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. எங்கட கலைஞர்கள் எங்கட படைப்பு மட்டும்தான் நான் கொடுக்கணும் இருக்கேன். இப்ப எனக்கு சப்போஸ் அடுத்த
வருங்காலத்துல எனக்கு பெரிய பட்ஜெட்டோட யாராவது வந்தா கூட நான் தென்னிந்திய சினிமால போய் எடுக்க மாட்டேன். அது அங்க எடுக்கிறதுக்கு அங்க நிறைய பேர் இருக்கு, நான் அழகாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாங்க போய் அதுல தலையிடுவான். மற்றது எங்கட வழிகளை சொல்லணும், எங்கட கதைகளை சொல்லணும் என்றதான் என்னுடைய ஆசை. அதனால எப்பவுமே ஈழத்து படைப்பாளிகளுக்கும் ஈழத்து படைப்பும் தான் என்னுடைய முதல் நோக்க இருக்கும். நிச்சயமாமா. இந்த பாடல்களை ஏதாவது ஒன்று ரெண்டு இதுல நீங்க பகிர முடியுமா? இப்ப நான் வேணுமெண்டா ரெக்கார்டிங்க நாங்க நிப்பாட்டுவோம். எதுமா இஷ்யூஸ் வருமெண்டால் அந்த நீங்க டெய்லரை நான் போட்டு இது பண்ணா டெய்லரை போட்டு காட்டுங்க. டெய்லரை இப்ப போட்டு இல்ல நான் சொல்லிக்குள்ள நீங்க இப்ப விடுங்க ஆயத்தமாகும். நான் இவர்களை விட்டுட்டு ஓகே. உங்களுக்கு நான் அந்த டைமை தாரேன்னா. நன்றி அம்மா, ம். நன்றி. கடைசியா ரெக்கார்டிங்க நிப்பாட்டிட்டு போடுங்கன்னா யூடியூப்ல போடுங்க. யூடியூப்ல போவோம். அப்ப யூடியூப்ல கடைசியா நாங்க போட்டிருந்தா விடுவோம். யூடியூப்ல போட்டிருந்தா அது காப்பிரைட் இஷ்யூ வரும். நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு டைம் ஆ. நான் தாரேன்னா தாரேன். அடுத்து இல்ல ராஜேஷ் டெய்லரை பலாமா. டயல் பண்ணி கூட டயல் பண்ணி போடுங்க. கட்டாயம் கட்டாயம். ராஜேஷ் பாலாமா பேசுவோம். வணக்கம் எல்லோருக்கும். சுபா வணக்கம், வணக்கம். வெல்கம். இங்கிலாந்துல திரைப்பட பட்டம் பெற்ற முதலாவது ஆசிய பெண்மணி நான். நான் செய்தது முதலாவது, நான் தமிழருக்கு அமைப்புகள் செய்து கொண்டிருக்க நான் படம் எடுத்து கொண்டிருந்தேன். அகதிகள் வந்திருந்தேன், அகதிகளுக்கு தலைவி, அகதி ஸ்தாபன தலைவி, 3 ஸ்தாபனங்களுக்கு தலைவி. அப்ப நான் படம் எடுத்து எக்ஸிபிஷன் வச்சினேன். எக்ஸிபிஷன் வச்சா அப்ப சொன்னாங்க, யூஆர் அ குட் போட்டோகிராஃப். என்னங்க அதை பற்றி தெரியாது, இந்த பிள்ளைகள் எடுக்கிறதா எனக்கு வேலை உண்டு. அப்ப அந்த காலத்துல வீடியோ கேமரா வந்தது. ஸோ ஐ வாஸ் டேக்கிங் மை கிட்ஸ். அப்ப எனக்கு சில நீ உங்களோட ஆட்களை பற்றி படம் எடுக்கிறத, போட்டோ எக்ஸிபிஷன் வைக்கிறத விட படம் எனக்கு தலையடி. எனக்கு குழந்தை அப்பா பிறந்திருக்கிறான், சின்ன பிள்ளை. இந்த எண்ட் ஐ வென்ட் டு தி ஃபிலிம் காலேஜ். ஐ டன் தி டிகிரி, the first person to do the film degree in England. அது எஸ்கேப் ஃப்ரம் ஜெனோசைட் செய்திருக்கிறேன் இங்கிலீஷ்ல. அதுல நீங்கள் ராஜேஷ் பாலா கூகுளுக்கு போனீங்கள் என்றால் அதுல 107 ஷோர்ட் ஸ்டோரியில இருந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆர்டிகல் இருந்து ஃபிலிம் எல்லாம் இருக்கும். நீங்கள் இந்தியன் ஸ்ரீலங்கன் சினிமா பற்றி ஆக்களுக்கு தெரியாது சொன்னீங்கள், எங்கள் போல ஆக்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கன் சினிமா எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு. வெளியில வந்த இளந்தலைமுறை தெரியாதானே, அவைக்கு தெரியாது. இப்ப நாங்கள் அங்க இருந்து வளர்ந்த நாங்கள் அதோட ஆர்ட் மியூசிக் அதுல இன்ட்ரெஸ்ட் ஆன ஆக்கள். அதுலயும் கிளம்புல இருக்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும். ஸோ எங்கட படங்கள் எல்லாம் இருந்தது. இந்த ஸ்ரீலங்கா படம் ஆரம்பிச்சதே தமிழர் தான். அவர் இந்தியன் ஒரிஜின். அவர் 1940s ஆரம்பிச்சார். சரியா? அப்படி நான் அதுல ஹிஸ்டரி நான் சொல்ல விரும்பல, நிறைய பேர் பேசிருக்கிறாங்க. 1950s போன் குணரத்னம் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் இனியின் அளவுக்கு he was a kind of innovator. இந்தியன் ஸ்ரீலங்கன் சினிமாவுக்கு இந்தியன் ஸ்டைல்ல எடுக்கிறார். ஆனா அதுதானே ஸ்டைலா இருந்தது. அப்ப எடுத்தவர். அவர் 1907 பிறந்த நினைக்கிறேன். 89ல ஜேவிபி கலவரம் அந்த காலத்துல கொல்லப்பட்டவர். அவர் இந்த பேஷண்டா இருந்தவர். இன்னும் எனக்கு சந்தோஷம். ஒரு காலத்துல சந்தோஷம் இல்ல, சந்தோஷமா மீட் பண்ணது சந்தோஷம். அவையின் ஹிஸ்டரி இல்லாம நீங்கள் அஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஸ்ரீலங்கன் அந்த இண்டஸ்ட்ரி ஒரு தொகை ஆர்டிகல்ஸ் இருக்குமா? ஏனென்றால் இன்றைக்கு காலையில நடக்குது ஃபிலிம் ஃபெஸ்டிவல், புக் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்குது. நாங்கள் எங்களுடைய ஸ்ரீலங்கன் சினிமாவை இன்றைக்கு எங்களுக்கு 80க்கு பிறகு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாம போச்சது. அதுக்கு முதல் கண்ட்ரோல் நிறைய இன்வால்வ் இருந்தது ஸ்ரீலங்கன் தமிழ் சினிமா அதுக்குள்ள இந்தியன். இப்ப லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸ் என்றவர் உலக பிரசித்தி பெற்ற படத்தயாரிப்பாளர் ஸ்ரீலங்கால. அவையெல்லாம் வர முதலே இருந்தது தமிழர் தான். ஏனென்றால் பிகாஸ் ஆஃப் த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி தே கேன் கோ. நாயகம் செய்திருக்கிற 40ஆம் ஆண்டுல அவர் சித்திரலேகா மூவி டோன் ஆரம்பிச்சிருக்கிறார். பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. இந்தியன் சினிமா அப்ப பெருசா டெவலப் பண்ணல. சாமி கதைகள் அப்படி இப்படி எடுத்து கொண்டு வர்றாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த டெவலப்மெண்ட் வந்தது, டெக்னாலஜி எல்லாம் வந்தது. அதுக்கு பிறகுதான். அப்ப நீங்கள் அங்க இருக்க இப்ப you have a very good chance of getting fund from international organizations, because if you think you are only a producer and write a script and send it to international organizations, you get fund. Because I got the fund. Because we have so much story to tell. இப்ப இந்தியன் தமிழ் வந்திருக்கிறாங்க, என் கதை சொல்லணும். அவையே உழைக்க வந்தவே
படிக்க வந்தே போறாங்க. நாங்கள் அப்படி வர இல்லை. நாங்க ம். எத்தனை கதைகளோட வந்து நாங்கள் எத்தனை கதையோட வாழ்றோம். Yeah. ம். எங்க போறோம்னு தெரியாம இருக்கிறோம். வேறு கோவண்டான்னு இருக்கிறோம். என்னடா இன்னும் ம். சுழங்காலங்கள் ம். முடிய இல்லை. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வரும். இப்ப எந்த வயதெல்லாம் போச்சு, என்ன கெஞ்சி கொண்டிருக்கேன், இவ்வளவு படிச்சு போட்டு இவ்வளவு எல்லாம் செய்து போட்டு ஐ கேன் டூ இட், ஐ கேன் ரைட் அ ஸ்கிரிப்ட். எனக்கு கமராவதியை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற வயது இல்லை. ஆனால் இளந்தலைமுறையாக்கள் நீங்க வந்திருந்தது எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த way you forward, இந்த தமிழாக்கள்கிட்ட ஃபண்ட் எடுக்கிறது, காசு எடுக்கிறது, படம் எடுக்கிறது, நீங்க அவர் சொன்னார் இல்லையா, ஊடக வித்தவர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் இல்லையா, எங்களுக்கு பொறாமை அதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி போகணும். அங்க ஆமா, ஆர்ட் ஃபில்முக்கு இன்டர்நேஷனலுக்கு நீங்க ஃபண்ட் எடுக்கலாம். how do you write a script? அனுப்புங்கோ, எடுங்கோ. அதுக்கு அவங்களே உதவி செய்வாங்களா. நீங்க ஜெர்மனியில இருக்கிறீங்க, ஓ. ஜெர்மனியில இப்ப கஷ்டப்படுறாங்க காசு இல்லாம. ஆனால் அந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் 10 நாடுகள் கஷ்டப்படுது, உங்களுடைய 10ஆவதா, நாங்கள் முதலாவதாக கஷ்டப்படுறதுல. Yeah. ஓ. எனக்கும் வயசு போயிட்டு தான். ஐம் நாட் யங்ஸ்டர்ஸுகள் என்ன போட்டா நீங்க பிள்ளையிலே ஒர்க் அடிச்சு. பண்றீங்களா, இளம் தலைமுறையோட ஒர்க் பண்றீங்களா, அதுல இருந்து ஒரு ஆள் இன்ஸ்பயர் பண்ணப்படலாம். இல்ல, இளம் தலைமுறை இல்லையாக்கா. இது வந்து 40+ தான். மோஸ்ட்லி நாங்கள் ஒர்க் பண்றது 40+ ஓடு தான் ஒர்க் பண்றேன். இப்ப என்னுடைய ஹீரோயின் வயசு வந்து 35. நான் பார்க்க ஸ்டில் யங்கா இருக்கிறபடியா போடுறேன். யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப என்னுடைய பெரியவருக்கு 26 வயசு. அப்ப அவையில் வந்து வேறொரு உலகத்துல வாழினம், ரைட்? அப்ப நான் எங்களோட டார்கெட்டே அதைத்தான் இருக்குது, 40+ தான் இருக்கு. அதான் சொல்றேன். இப்ப நீங்களே சொல்லி போட்டீங்க, ஆர்ட் ஃபில்முக்கான ப்ரொடியூசர்ஸ் ஃபண்ட்ஸ் தான் இருக்குது வடியால். இப்ப ஜனரஞ்ச மூவிஸ் செய்யறதுக்காக காசு ஒதுக்கி வேணுமான்றது எனக்கு தெரியல. ஆனா நிறைய எனக்கு தெரியும், இலங்கையில நிறைய முன்னோடிகள் இருந்திருக்கிறேன். இப்ப ரகுநாதன் அங்கிள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கோமாளி அப்படியான படங்கள் அதில் நடிச்சார். அப்புக்குட்டி அங்கிள் 70ஆம் ஆண்டு வந்த பிறகு 80ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த படங்கள் தெரியாது. அதுக்கு முதல் ஓகே. அப்ப அவையோட எல்லாம் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன். ரகுநாதன் அங்கிள் எல்லாம் முன்னோடிகள், அப்புக்குட்டி அங்கிள் அவையோட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன். பட் எங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எங்களால அணுக முடியல. இந்த அவையில் வந்து புலம்பெயர்ந்த மண்ணில எங்க இருக்கணுமோ அந்த டேஸ்ட் வந்து அவைகளுக்கு அங்க போகுது, இல்லாட்டி தென்னிந்திய சினிமாக்கு. ஈழத்து படைப்பண்ணாலே அவையில் வாரது குறைவா இருக்கு. அது சரியான கஷ்டமா இருக்கு அவையில் இழுக்கிறது. அப்ப எங்களுடைய டார்கெட் எப்போ 40+ தான் இருக்கு. ஆனா 40+க்கு இந்த ஆர்ட் மூவிஸ்ன்றது எந்த அளவுக்கு நாங்க கொண்டு போய் சேர்க்கலாம்னு தெரியல. அது ஒரு நான் வந்து ஒரு ஜனரஞ்ச கலைஞன். ஸோ ஜனரஞ்ச மக்களுக்கு தான் படம் எடுக்கலாம் என்னாலும் நான் நினைக்கிறேன். ஃபண்ட் எடுக்கிறது தான் கஷ்டம். இந்தியாவுக்கு போன ஹாலிவுட்ல இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் இந்தியன் ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் வரைக்கணும். நைட் முரளியோ இது ஒரு பேர், நைட் 2 முன்னுக்கு போட்டு படம் எடுக்கும், பேய் படம் எல்லாம் எடுக்கும் அந்த பையன். அது வந்து நைட் ஷியாமலன். அந்த பிள்ளை படம் எடுத்தது. இப்பெல்லாம் எவ்வளவு தூரமா நிறைய படம் எடுக்குது. அவர் எடுக்கிற கதையில இன்ட்ரெஸ்ட் இல்லை, பேய் கதை எல்லாம் இல்லை. அதை விட அவர் அங்க இருக்கிற எவ்வளவோ கதைகள் எடுக்கலாம். எனிவே பட் ஹீ ஹாஸ் அ பிளேஸ் அம்மா. அது போல நீங்கள் அதுக்குள்ள இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் வெளியில வந்துட்டோம். 2 பிள்ளைகளை இன்ஸ்பயர் பண்ணி விட்டீங்கள் என்றால் எங்கட கதையை ஆர்ட் ஃபில்மா எடுக்கலாம் தானே. half an hour 45 minutes எடுத்துட்டு நீங்க இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புனா 2 தரம் 3 தரம் அனுப்புனா ரிஜெக்ட் பண்ணிப்பட்ட. you have to do it. சோ அதுகளை செய்யுங்க. நீங்கள் ஊடக வித்தகர், நீங்கள் தலைமுறை சொல்லணும். ட்ரை பண்றோம். கண்டிப்பா. நன்றி அக்கா. நன்றி. சீரியஸ்லி இந்த தளத்துக்கு மிஸ்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ட் அவை இவ்வளவு விஷயம் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இதால நாங்கள் எங்களோட சமுதாயம் என்னென்ன எங்கெங்க செய்யணும், என்னென்ன திறமையை எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இவர் சொன்னாரே எங்களுக்குள்ள போட்டி பொறாமையால கணக்கு செய்யல. இப்ப நீங்கள் அதை பரியிடம் நாங்கள் எங்கள் இளம் தலைமுறையிலிருந்து கொண்டு வரணும் அம்மா. கண்டிப்பா. நன்றிம்மா. நன்றி. நன்றி ராஜேஷ் அம்மா. நீங்க நிறைய அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறபடியா நிறைய கருத்துக்களை கொடுத்துருக்கிறீங்க அவர்களுக்கு. சுபமா நான் நினைக்கிறேன் இதை முன்னெடுத்து இனி மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களுடைய ஆணித்தரமான கருத்துக்கள் மிகவும் அற்புதமாக இருந்ததம்மா. நிச்சயமாக இப்படிப்பட்ட கருத்துக்கள் நீங்கள் கூற வேண்டும். இளந்தலைமுறையினர் அதை எடுத்து செல்ல வேண்டும். அம்மா ராஜேஷ் அம்மா சொன்ன மாதிரி ஒரு 2-3
பேரை நீங்கள் இதுல இணைத்து விட்டால் உங்களுக்கு பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை எடுத்து சேர்வார்கள். ஊடக வித்தகர் ஐயா அவர்களுக்கும் இந்த விஷயங்கள் விளங்கும். நல்ல அருமையான ஒரு கருத்தாக அம்மாவினுடைய கருத்து நான் பதிவு செய்கின்றேன். நன்றி அம்மா. அடுத்து சுயேந்திரா அம்மா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று சிவகுமாரன் நீங்கள் மாஸ்டர், நீங்க நல்ல வடிவா உங்களோட திரைப்பட அனுபவத்தை கூறினீர்கள். நீங்க கூறின அந்த தொடர் நாடகம் என்று சொன்ன நீங்கள் முதல் அந்த அப்படியான நாடகங்களே ஏன் அந்த இப்ப விஜய் டிவி, சாலை டிவி அண்டு அவை மூலமா ஆக்களுக்கு இது பண்ண, அதால உங்களுக்கு காசு வரும் என்று தான் நினைக்கிறேன் அதுல போடுறதால. அப்படியே நீங்கள் செய்ய இயலாதோடு என்றதுதான் என்னுடைய இது. என்ன எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குற நிலையில் அது திரைப்படம் போடுற தியேட்டருக்கு போடுற நிலையில் இல்லை. அப்ப நான் இப்படியான இடங்களில் போட்டால் அதால உங்களுக்கு உங்களுடைய படங்களை நாளைய மாற்றம் அது அப்படியான படங்களை போடுறதால ஆக்கள் பார்க்க கூடியதாக இருக்கும் என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நல்ல கருத்துக்கா, நன்றி. விஜய் டிவி, சன் டிவி எல்லாம் தென்னிந்திய சினிமாவில் இது ஒரு பெரிய ஒரு சந்தை, இது ஒரு பெரிய பொலிட்டிக்ஸ். சினிமாவா இருக்கட்டும், தொடர் நாடகங்களா இருக்கட்டும், சின்னத்திரையா இருக்கட்டும், இது ஒரு பெரிய பொலிட்டிக்ஸ். அங்க வந்து இது ஒரு பெரிய வியாபார சந்தை என்ற வழியா கண்டபடி நாங்கள் எல்லாம் உள்ளுக்கு போய் அங்க நாங்கள் ஒன்று செய்திருக்கிறேன்னு போடுங்கோ என்று போட முடியாது. அதுக்கு நிறைய அணைவுகள் வேணும். அதுக்கு சில நேரம் நாங்களே பணம் கொடுக்க வேண்டி வரும். அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறித்தான் அவைகிட்டேருந்து நாங்கள் பணம் வாங்குற நிலவரத்துக்கு நாங்கள் வரலாம். சிம்பிளா கொண்டே போடலாது. நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் இந்திய படைப்புகளுக்கோ, இந்திய ஆக்டர்ஸுக்கோ, இந்திய தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் அவையில் எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. நாங்கள் எப்பவும் ஈழத்து தமிழர்கள் தான். எங்களுக்கான சந்தையும் எங்களுக்கான பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோமே, அதை நாங்க தான் உருவாக்கி கொள்ள முடியும். வழியா நாங்க அங்க போய் நிலநாட்டுறதுன்றது ஒரு இம்பாசிபிளான விஷயம். அவையில எல்லாத்துக்கும் சும்மா அவளுக்கு தெரியும், புலம்பெயர்ந்த மண்ணில் வந்து நாங்க தான் அவளுக்கு சந்தையை அமைச்சு கொடுக்குறோம்னு தெரியும். அதுக்காண்டி நான் இந்தியன்ஸுக்கு எதிராகவோ தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எதிராக ஒன்றும் கதைக்கல. அவள் எங்களை தொப்புள் கொடி உறவுகள், கட்டாயம் நாங்கள் அவளோட சேர்ந்து பயணிக்கணும். இப்போ என்னுடைய பிள்ளைகளும் விஜய் ஃபேன் அப்படின்னு இருக்கணும். ஸோ நாங்கள் அதை பார்க்குறோம், ரசிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனா எங்கட படைப்புகள் என்று வெறிக்க நாங்கள் செகண்ட் ரேங்க் தான். நாங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய ப்ரொசீஜர். அதெல்லாம் அடுத்த தலைமுறை தான் எடுத்து செல்லணும் நினைக்கிறேன். மற்றதான் இதான் பிரச்சனை. அது ஒரு பெரிய ஒரு பாலிட்டிக்கான விஷயம். அதுக்கு நாங்கள் போய் ஈஸியா உள்ளுடையலாது. ஆனால் இப்போ எங்கட நாளைய நாம் தொடர் நாடகம் எல்லாம் 11 யூடியூப் சேனல்ஸ்ல போனது. எங்கட இலங்கையர் தமிழர்கள், இலங்கை தமிழர்களின் 11 யூடியூப் சேனல்ல, சுவிஸ்ல இருக்கட்டும், கனடா, லண்டன், ஜெர்மன் அப்படின்னு 11 யூடியூப் சேனல்ஸ்ல போனது. அது கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேருக்கு மேல அதை பார்த்திருக்கணும். அப்படி செய்யும்படியால் தென்னிந்திய தொலைக்காட்சி ஊடாக நாங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுன்றது அது ஒரு கனவுலகண்டு என்னுடைய கருத்து. மேபி அடுத்த ஜெனரேஷன் அதை செய்யலாம். ஒரு விடயம் என்னென்னா, சிவோ சொல்ல மாட்டேன், நான் அதை சொல்ல வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறேன். இங்கே எமது தமிழர்களின், ஈழத்தமிழர்களின் தொலைக்காட்சிகள் இயங்குவதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் அவர்களுக்கு இந்த நாடகத்தையோ அல்ல பேருந்து இனி ஓடி முடிந்ததும் திரைப்படத்தையோ கொடுக்க போகும்போது நாங்கள் இலவசமாக தாரோம், நீங்கள் அதை போட்டுக்கொள்ளுங்கள், எங்களுக்கு ஒரு காசும் வேண்டாம் என்று சொல்லி கேட்ட இடத்துல அவர்கள் நீங்கள் எங்களுக்கு காசு தந்தால் தான் நாங்கள் போடுவோம் என்று சொன்னார். அப்ப அவர்களுக்கு நாங்கள் காசும் கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் படமும் கொடுக்கணும். ஆனால் இந்திய படத்தை 3 மணித்தியாலம் அவர்களோட காசை கட்டி வேண்டி போடுறார்கள். அப்போ அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது நாங்கள் அதை வளர்ச்சி என்று சொல்லி நாங்கள் மேடையில் மட்டும்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். தமிழெல்லாம் காண்போம் என்று மேடையில பேசுற மாதிரி நாங்கள் இதுகளையும் மேடையில தான் பேசிக்கொண்டிருக்கலாம். செயலில் காட்டுவதற்கு யாரும் முன் வருவதில்லை. அப்போ நாங்கள் செலவழிச்சு படத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். அது கணக்கு அவர் சொன்ன மாதிரி இவ்வளோ யூடியூப் சேனல் மூலம் வந்திருக்கு. நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் அடிச்சு பார்க்கலாம், பண்ணான்.com யூடியூப் சேனல் அடிச்சு பார்க்கலாம். நாளைய
நான் மண்ட அடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 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 எபிசோட பாத்தீங்கன்னா நீங்க முழு எபிசோடும் பார்த்து தான் முடிப்பீங்க. அப்படியான ஒரு படம் நாடகமா தான் அது இருக்குது. அப்ப அப்படியா இருக்கும்போது அதையே நீங்கள் உங்கள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப தயங்குகிறீர்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இது யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் இந்த ஆமா, படங்கள். நீங்க நாளையா படம் அடிச்சீங்கன்னா யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். படம் இல்லையாக்கா, இந்த படம் இப்ப நாங்க ஓடிக்கொண்டு இருக்கிறபடியா தொடர் படம் என்ன போடையில எங்கட அந்த படத்துக்கு முதல் நாங்கள் ஒரு தொலைக்காட்சி தொடர் இப்ப இந்திய சின்னத்திரை என்று சொல்லிவினோம் அந்த ஸ்டைல்ல, ஆனா எங்கட கதைகளை சொல்ற மாதிரி புலம்பெயர்ந்த மண்ணில் நடக்கிற எங்கட கதையை சொல்ற மாதிரி ஒரு 65 எபிசோட் கொண்ட ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒன்று எடுத்தினாங்க. அதுதான் யூடியூப் சேனல்ஸ்ல இருக்குது. படம் இன்னும் நாங்கள் போடையில என்ற அதை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறபடியா பல நாடுகள் நம்ம ஓட இருக்கிறபடியா அதை இன்னும் நாங்கள் அப்லோட் பண்ணல யூடியூப்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. ஓகே, நன்றி 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 அம்மா. இதுல என்ன பிரச்சனைன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் எங்கடாக்கள் காசை கேட்பார்கள் அந்த வியாபாரத்தை செய்வதற்காக. ஆனால் இந்தியாவிலேயோ வேற இடங்கள்லயோ தங்களுடைய காசை கொடுத்து அதை வாங்கி கொள்வார்கள். நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இந்த கருத்தை சொன்னேன். நான் இந்த பகிர்வு நடக்க முதலே உங்களுக்கு சொன்ன நான் இப்படி ஒரு சந்தை வியாபாரம் எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் இதுகளை நாங்கள் கொண்டு முன்னேற்ற முடியாமல் இருக்கின்றது. இலங்கையில் இருக்கிற தமிழ் தொலைக்காட்சிகளோடு நீங்கள் தொடர்பு கொண்டீர்களா? இது சம்பந்தமாக இந்த நாடகங்களை இந்த சீரியல் தொடராக ஒளிபரப்புவதற்காக ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டீர்களா? அங்க ஒரு சில தமிழ் தொலைக்காட்சிகள் இருக்கிறது, சக்தி தொலைக்காட்சி. எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் பேசுறபடியா கணக்க இல்ல, அப்பப்ப சில சில எபிசோட்ல அரசியல் கருத்துக்கள் வாரபடியா அங்க இருக்கிற லீடிங் தொலைக்காட்சி 2-3 போட முடியாம போயிட்டுது. யூடியூப் சேனல்ஸ் இப்பத்தானே வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அங்க என்றதை தாண்டி புலம்பெயர்ந்த மண்ணில நாங்கள் எல்லா இடமும் இது போட்டிருக்கிறோம். ஆனா இப்ப யூடியூப் சேனல்ல நாங்க கட்டாயம் அது தாயகத்துல தான் இருக்கணும் மண்டியில தானே, அது எங்க ஓவர் த வேர்ல்டு எங்க இருந்தும் பார்க்கலாம் தானே. ஸோ சிசில போறது தாயகத்திலிருந்து பார்க்கலாம், கனடால போறது தாயகத்திலிருந்து பார்க்கலாம். ஆனா தொலைக்காட்சி ரீதியில இந்த ஒரு சிக்கல் இருந்தது. அதுக்காண்டி இது அரசியல் சார்ந்த இது இல்லை. ஆனா நான் சொன்ன மாதிரி எங்கட கதைகளை சொல்லிக்க சில சில எங்கட வழிகளையும் எங்கட கதைகளையும் சொல்ல வேண்டி வரைக்க அது தொலைக்காட்சி என்று வச்சிருக்கிறவைக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன நெருடல்களா இருந்தபடியா 2 லீடிங் தொலைக்காட்சியில அதை போட முடியல. உண்மை, அது எனக்கு விளங்குதம்மா. நாங்க ஏதாவது ஒரு சின்ன கருத்தை விட்டு இருந்தாலே அந்த கருத்து ஓடி போயிடும். அதுக்கு பிறகு அந்த கருத்து தான் அங்க பெருசா நிற்கும். எங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் அப்படியே விழுந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது, எனக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் நல்ல பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இருக்கம்மா. நல்ல பெருமதி இருக்குது. நிச்சயமாக நீங்க ஒரு நேரத்துல இங்க வெளிநாடுகள், அதாவது புலம்பெயர் தேசங்கள்லேயே நீங்கள் உண்மையாகவே சிறப்பாக இந்த விடயங்களை நெறிப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கிறது. இங்கே ராஜேஷ் பாலாமா போன்றவர்களோடு, கிருஷ்ணமூர்த்தி ஐயா போன்றவர்களோடு உங்களுடைய தொடர்புகளை வைத்து வடிவாக நெறிப்படுத்தி செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்து அலிஸ்டன் ஜேம்ஸ் ஐயா வாங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அழகான நிகழ்வு அம்மா. நீங்கள் இங்கே கையாண்ட விடயத்திலே எத்தனையோ தோல்விகளை அடைந்திருக்கிறீர்கள். இந்த தோல்விக்கு பின்னாலதான் உங்களுக்கு வெற்றி இருந்திருக்கு. இந்த தோல்விகளை கண்டெல்லாம் பயந்திருந்தால் எப்பவும் முடங்கி போயிருப்பீங்கள். ஆகையினாலே தோல்வியை கண்டு முடங்க வேண்டாம். வெற்றி இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. வைத்த கால பின்னுக்கு வைக்க வேண்டாம். இதுல குறிப்பிடப்பட்ட இன்னொரு விடயத்தை நான் கொண்டு வரேன். எங்களுடைய போராட்டத்துல பாடல்கள் தந்ததுல இந்திய தமிழ் மண்ணுக்கும் பங்கிருக்குது. அவர்களையும் நாங்கள் சேர்க்கத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய திரைப்படம் எங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அவர்களுக்கும் தேவை, அவர்களும் பார்க்கத்தான் வேண்டும். ஆகையினாலே அவர்களையும் சேர்த்து இணைத்துத்தான் நாம் செல்ல வேண்டும். எங்களுடைய திறமானவர்கள் இருக்கிறார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அடுத்ததாக இங்கே எங்களிடம் சாதாரணமாக இருக்கிறது வாட்ஸ்அப் இருக்கிறது, பேஸ்புக் இருக்கிறது, யூடியூப் இருக்கிறது. இதுக்கு அப்பாலே எங்களோடு இருக்கிறவர் ஊடகவியலாளர், உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவர் சாதாரண ஒரு ஆள் இல்லை. அவர் தாராளமாக கையாளக்கூடியவர். முக்கியம் என்னவென்று சொன்னால் பிரான்ஸ், ஜெர்மன், கனடா
இங்கிலாந்துல உள்ள தமிழ் பத்திரிகைகளுக்குள்ளே இதை எழுதி இதை வெளிப்படுத்த வேண்டும். அது அவரால் முடியும். அவர் மிக திறமையான என்னங்க ஐயா பத்திரிகைல வந்துட்டு மிக திறமையான ஒரு துணையாளர் உங்களோடு இருக்க உங்களுக்கு தோல்வி இல்லை. நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நிச்சயமாக இருக்கும். அவரை நம்புங்கள், அவர் எல்லாம் செய்து தருவார். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. அது உண்மை கிருஷ்ணமூர்த்தி அண்ணா ஆரம்பத்தில இருந்தே சரியான பக்கபலம் எங்கட படைப்புகள் எல்லாத்துக்கும் எனக்கும் சரி எங்க படைப்புகளுக்கும் சரி சரியான பக்கபலமா இருக்கிறார். இந்த இடத்துல மீண்டும் ஒரு நன்றி கிருஷ்ணமூர்த்தி அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி அம்மா. நன்றி. அடுத்தது ராஜேஷ் சித்தம்மம்மா, நீங்க ஏதாவது பேச போறீங்களா? கை உயர்த்தின மாதிரி இருந்தது எனக்கு. பஞ்சாட்சரம் ஐயா பேசாம இருக்கிறார், அதான் பஞ்சாட்சரம் ஐயாவும் பேசலாம். ராஜேஷ் சித்தம்மம்மா. நான் எனக்கு எல்லாம் புதுசாக இருந்தது நான் கேட்ட இதுகள் எல்லாம். ஆனால் நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறீர்கள். முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்ற மாதிரி உங்களுக்கு கட்டாம வெற்றி கிடைக்கும். ஆனால் இவ்வளவோ கஷ்டப்பட்டுத்தான் அந்த வெற்றி கிடைக்கும். அதனுடைய பொறுமையாக இருங்கோ, எல்லாம் சரி வரும் என்று நினைக்கிறேன். கடவுளையும் கும்பிடுறேன். நன்றி அக்கா, நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துகளுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தா அவன் நிச்சயமாக இவற்றை தொடர்ச்சியாக நெறிப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க. நேரமும் நெருங்கி வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான கருத்துக்களை சிவகுமாரன் அவர்கள் கூறியிருந்தார்கள். நீங்கள் இந்த தளத்துல 2வது ப்ரொடியூசரா வந்திருக்கு. முதலாவதாக டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் ஒவ்வொரு அதிகமான நாட்களில் வந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் சிட்னி ஆஸ்திரேலியாவில் வந்து பேசுறவர். அவரோட 40-50 குறும்படங்கள் எடுத்து வெளியிட்டிருக்கார். மற்றது சிட்னி கனடால எல்லாம் அவர் இந்த தியேட்டர்லையும் போட்டு ஹவுஸ்ஃபுல்லா கூட ஓடி இருக்கு. அதை உங்களுக்கு தெரியுமா அவரை? டாக்டர் ஜெயமோகன் அவர் அந்த பூவானமா என்ன படம் எடுத்தவர்கிட்ட அண்மையில எடுத்து பார்க்க வாய்ப்பு ஊடக வித்தருக்கு அனுப்பிடுறேன்னு நினைக்கிறேன். அந்த ஜெர்மன் சேனல்ல உங்களோட ஜெர்மன் குரூப்ல போட்டிருக்கிறேன், நீங்க அதை பார்க்கலாம். அருமையான படம். அவர் இந்த பாலச்சந்தர், சத்யஜித் ரே அந்த லெவலுக்கு எழுதக்கூடிய ஆள். அவர் ஆல்ரவுண்டர் ஆள். அவர் வந்து ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். அதோட கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா இருந்தும் கூட வேற சேரிட்டி ஒர்க்கள் செய்கிறார். மற்றது மிகவும் தியானத்தில் அதுகளை மிகவும் இன்ட்ரெஸ்ட் உள்ளதால் அது மாத்திரமில்லாம இந்த தளத்தில் பலமுறை பேசியிருக்கிறார். தூவானம் இல்லையா அவர் எடுத்த படம்? தூவானமா? பொய்மான் உங்களுக்கு தூவானம் என்றும் ஒரு படம் எடுத்திருக்கலாம் நினைக்கிறேன். முந்தியம் எடுத்திருக்கலாம். என்னதுக்கு நான் சொல்ல யோசிக்கிறேன்னு சொன்னா, நான் எல்லாரும் யோசிப்பீங்கன்னா இதுவரை என்னவோ தியானத்திலும் இதுல என்ன செய்யணும், அப்படி அல்ல. இந்த தியானத்தலத்துல எந்த விதமான விடயங்களையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு நாங்கள் எல்லோரும் கொடுத்திருக்கிறோம். இந்த தளம் வந்து எல்லாரையும் ப்ரொமோட் பண்றது, அதாவது தியானத்தை இதில் டிஸ்கஸ் பண்றதால அதுல இந்த தியானத்தையும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதான் இந்த இம்பார்ட்டன்ட் திங். இந்த பல விடயங்களை கதை கேட்க பல விடயங்களோட சம்பந்தப்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள். அதோடு இந்த தியானத்தையும் கற்றுக்கொள்வதற்கு உதவியா இருக்கு. கற்றுக்கொள்றதால இன்னும் கூட விடயங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப அதுக்குத்தான் சொன்னேன்னா, இந்த விஷயங்களை செய்யக்க நீங்க பலன் ஒன்று எதிர்பார்க்காம உங்களோட பாட்டை நீங்க செய்வீங்களா உங்களுக்கு பல விதமான இதுவும் வரும். என்று சொன்னா நிச்சயமாக சவுத் இந்தியன்ஸ் அவங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுல வந்து நீங்க ஈழத்துல எடுக்கிற ஸ்டைல் ஆக்சென்ட்கள் எல்லாம் ஈடுபடாதாங்க. அதுக்கு ஆக்சென்ட்டை மாற்ற வேணும், அதெல்லாம் சரி வராது. அவைகள் வந்து எங்களை மார்க்கெட்டுக்கு தான் அவங்க வந்து எடுக்க பார்ப்பார்கள். ரெண்டபடியா நீங்க அதை கைவிட வேண்டியது. நீங்க என்ன செய்யலாம்ன்ற இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலுக்கு அவார்ட்ஸ் அதுகளுக்கு ஃபாரின் ஃபிலிமுக்கெல்லாம் இரானியன் ஃபிலிம் எல்லாம் எடுத்துருக்கு அவார்ட்ஸ் தான். இரானியன்ஸ், கொரியன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கு. அதே போல நீங்களும் அதுக்கு அனுப்பி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணினா உங்களுக்கும் கிடைக்கும். மற்றது இந்த தளத்திலே நான் வேணுமெண்டா உங்களோட படத்துல ஒரு சரியான படத்தை செலக்ட் பண்ணி நான் இதுல வெளியிடுவேன். நான் இந்த இதுல பொய்மான் கூட நான் இந்த தளத்திலே போட்டு இருக்கின்றோம். அப்ப பலர் வந்து பார்த்திருக்கிறார்கள். அதோட கருத்துக்களை சொல்லுவார்கள். அந்த என்ன மாதிரி எடுத்து அந்த கருத்துக்களை டைரக்டருக்கு அனுப்பி இருக்கிறேன் டாக்டர் ஜெயமோகனுக்கு.
இது உங்களுக்கு தெரியுமோ தெரியா, ஊடக வித்தகரை நீங்கள் வந்து பார்த்திருந்தீங்க, அந்த பொன்மான் போட்டிருந்தேன் நான், பொய்மான். அதே போல உங்களோட படத்திலே ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணி எங்களுக்கு சூட்டபிளான ஒரு படம் ஒன்று அனுப்பினீங்கன்னா நான் இதில் போடுறதுக்கு உதவி செய்கின்றேன். அது மாத்திரம் இல்லாம உங்களோட சவுத் இந்தியால நோட் பண்ணியிருப்பீங்கன்னா படம் வர முதல் பாட்டுகளை ப்ரொமோட் பண்ணுவாங்க, பாட்டுகளை போட்டு ப்ரொமோட் பண்ணுவோம். அதே போல உங்களுக்கு நம்ம பாட்டுகள் போட வேணும்னு சொன்னா இந்த தளத்திலேயே நாங்கள் போடுறதுக்கு ரெடியா இருக்கோம். எந்த விதமான பாட்டுகள் இப்ப அந்த இடம்பெயர்ந்த பாட்டு பிரபானி இசைச்ச பாட்டெல்லாம் யூடியூப்ல போட்டு 1.5 லட்சம் மக்கள் பார்த்திருக்கணும். என்னன்னு சொன்னா இதுல வந்து சொல்றேன்னு சொன்னா இது பல விதமான வித்தியாசமான செக்ஷனுக்கு போகும். எனக்கு உண்மையா அவங்கள தெரியாது எனக்கு, ஏன்னா நான் பார்க்கவும் இல்லை, படமும் பார்க்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. ஊடக வைத்தர் அவருக்கு ஒரு ஒவ்வொரு மாதம் ஜெர்மன்ல இருந்து ஆளை பேச சொல்லி சொன்னபடியாத்தான் அவர் இப்படி கொண்டாட நல்ல விஷயம் நான் யோசிச்சது. ஏனென்றா ஜெர்மனில பலர் இருக்கிறார்கள், ஆனா யார் இருக்கிற எனக்கு தெரியாது. அந்தபடியாத்தான் ஊடக வைத்தரை பிடித்து அவர் ஒவ்வொரு மாதம் ஒரு சிறந்த பேச்சாளர்களை இதில் கொண்டிருக்கிறார். அது நல்ல விஷயமா இருக்கிறது. அது மாத்திரமில்லாம நீங்க வந்து இதுல கலந்து கொள்ளுங்கள், முடியுமான அளவு இதில் கலந்து கொள்ளுங்கள், மற்றவருடைய உரையாடுங்கள். உங்களுக்கு என்ன விஷயமோ என்ன எந்த விஷயத்தை பற்றியும் பேசுறதுக்கு உங்களுக்கு யோசிச்சீங்களா அதை பற்றி நீங்க வந்து பேசலாம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த தளம் வந்து எல்லாரையும் முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த தளம் வைத்திருக்கின்றோம். சில பேர் வந்து தியானம் என்றா என்னவோ ஒரு வித்தியாசமான விடயம் என்று சொல்லி வராம விட தேவையில்லை. நீங்க பாத்தீங்கன்னா நான் அறிவித்தல சொல்றேன்னு பாருங்க, இந்த மாதிரி பேச்சுக்கள் வருது. நாளைக்கு காலமே 9:30 மணிக்கு, அதாவது யூகே டைம், அதாவது 10:30 AM ஒரு அரை மணித்தியாலம் தியானம் செய்தது பின் சரோஜினி நலந்துவன் இவங்களுடைய 4 யோகா டீச்சர்ல ஒரு ஆள், அவரோட பேச்சு இருக்கிறது. அவ வந்து அண்மையில் டஸ்மேனியாவுக்கு க்ரூஸ் ட்ரிப் போயிருந்தவர், அதை பற்றி பேச வருகிறார்கள். தியானம் முடிந்த பிறகு அந்த பேச்சு இருக்கிறது. இப்போ இந்த 11 மணிக்கு யூகே டைம் சுனந்தா ரவி அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு செல்ஃப் எஸ்டீம் என்ற தலைப்பில் பேசுகிறார். இந்த இரவு 8 மணிக்கு இதே நேரம் கந்தையா அரியரட்னம் அவர்கள், இவர் வந்து கொவென்ட்ரி தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து வந்து கொவென்ட்ரியை பற்றியும் கொவென்ட்ரி அசோசியேஷனை பற்றியும் முதல் முறையாக வந்து பேசுகிறார். கொவென்ட்ரியில வந்து ஒரு கணிசமான தமிழ் மக்கள் அங்கே இருக்கிறார்கள், 4-5 கோயில்கள் இருக்கிறது. அதே போல எத்தனையோ தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது, 700 பேர் படிக்கிறார்கள். என்றபடியா வேலுக்கெல்லாம் போட்டு நாங்கள் காட்டலாம், வேலுக்கு ஐசோலேட்டடா இருக்காம நாங்கள் அவைகளுக்கும் நீங்க உங்களுடைய விஷயங்களை நாங்கள் தெரிவிக்கலாம். நீங்க ஒரு படத்தை தந்தீங்கன்னா நான் கட்டாயம் நான் போட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணுவேன். அதே போல வெனிஸ்டே புதன்கிழமை 18ஆம் தேதி காலமே 9:30 AM ஜெர்மன் தமிழ் அருவி வானொலியின் ஆதரவில் ஒரு கதம்ப நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த 11 மணிக்கு பஞ்சாட்சரம் மாஸ்டர் அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து வள்ளலார் பொன்மொழிகள் அன்றும் இன்றும். அதே போல இரவு 8 மணிக்கு கலைவாணி டீச்சர் அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு இசையும் மருத்துவமும். இப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கும் டிரெக்டரோ ப்ரொடியூசரோ எந்த விதமான தலைப்புகளை வந்து பேசுகிறார்கள். தியானம் மாத்திரம் படிச்சு கொண்டு போக வரையில் அவர்கள் அறிவான பேச்சாளர், வெரி ப்ரொஃபஷனல்ஸ் பீப்புள் வந்து பேசுகிறார்கள். தமிழில் மாத்திரமல்ல ஆங்கிலத்திலும் பேச வருவார்கள், இட்டாலியன் லாங்குவேஜ்லயும் இதில் பேசியிருக்கிறார்கள். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்கு. இந்தபடியா உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களை, ஜெர்மன் லாங்குவேஜில் பேசக்கூடிய ஆக்களை கூட நீங்க கூப்பிடுங்க, ஊடகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தபடியா நீங்க இதுக்கும் இந்த தளத்துக்கு உதவி செய்றீங்களா உங்களுக்கு பல விதங்களில் நன்மை கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு இத்துடன் என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து கமலாசினி அம்மா, நீங்க பேசுங்க. உங்களுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். நீங்க செய்யற அருமையான சேவைக்கு நன்றி சொல்கிறேன். ஏனென்றா உங்களோட படம் எடுத்ததெல்லாம் எங்களோட கம்யூனிட்டிக்கு நல்லதானே. அது இங்க இங்கிலாந்துலயும் 1980s மறந்து போனேன், 2 லேடிஸ் இங்க நடிச்சு எங்களுக்கு அப்ப தீபம் தான் இந்த முதல் டெலிவிஷன், தமிழ் டெலிவிஷன் அதுல போட்டது. அது போட்டது. அவ தங்கட பாஷா, இன்னொரு லேடி தமிழ் தான், ஆனா இந்தியன் அக்சென்ட்ல பேசினவன். அப்ப செய்தவன் அதெல்லாம் அந்த தீபத்துல போட்டவை, அதெல்லாம் நான் பார்த்தது. அப்படி செய்திருக்கணும். ஆனா மிச்சம் அதுக்கு பிறகு நான் தீபம்
எல்லாம் வேற இப்ப நியூ நியூ டெலிவிஷன்ஸ் அதுல வந்திருக்குது. மற்றது நீங்க செய்யறது நல்ல இருக்கு. நீங்கள் எத்தனை வயதுல இங்க வந்து நீங்க இங்கிலாந்துக்கு என்னம்மா? என்ன எத்தனை வயதுல வந்து நீங்கள் என்னடா எனக்கு அவார்ட் 2 வயசு. எனக்கு அது எனக்கு 2 வயசு இருக்கும்போது நான் புலம்பெயர்ந்து பெற்றோரோட இங்க ஜெர்மனிக்கு அப்படியா? வந்துட்டேன். அப்ப அப்ப நீங்கள் நல்ல நாங்க கதைக்கிற மாதிரி தான் கதைக்கிறீங்க. அந்த வேற அக்சென்ட் இல்லாம இல்ல, தமிழ்ல நிறைய ஆர்வம் ஸ்ரீலங்கன் உண்டு. மாதிரி தானே. அதான் தமிழ்ல நிறைய ஆர்வம் உண்டோ? நல்ல ஆர்வம் தான் வீட்லயும். ஆனா உங்களோட பிள்ளைகளுக்கு கதைக்க தெரியுமா? தமிழ் ஓ பேசுவீங்களா? யா அவளும் அது பழகிட்டீங்க. ஏஎல் முடிச்சிருக்கணும். இங்க தமிழாலயத்துல ஜெர்மன்ல தமிழாலயத்துல படிச்சு ஏஎல் எல்லாம் முடிச்சிருக்கணும். நீங்க you have done lot of things. எங்கட மகள் தாங்கள் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு விட்டாதான் அவளுக்கு கதைச்சால் விளங்கும். ஆனா இந்த கதைக்கு என் ஹஸ்பண்ட் சிரிச்சு போட்டால் அதுக்கப்புறம் வெக்கம். அந்த ஆக்களுக்கு முன்னாடி தமிழ் கதைச்சா ஒரு வித்தியாசமான அக்சென்ட் தான் கதைப்பினா மற்றும்படி கதைப்பாங்க. அப்படியாதான் நான் கேட்டா நீங்க எல்லாம் தலோவா அங்க சிலோன்ல கதைக்கிற மாதிரியா நல்ல வடிவாச்சு கதைக்கிறீங்க. அதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இப்படி செய்ததை நான் ஒருக்கா சொல்லுவோம் நினைக்கிறேன். மறந்து போன அவ என் பேருகளை தீபம், அப்புறம் டிடிஎன் தொலைக்காட்சி, எங்களை தேசிய தொலைக்காட்சி பிரான்ஸ்ல இருந்து ஒளிபரப்பானதானே. அதுல எல்லாம் என்னுடைய குறும்படங்கள் நாடகங்கள் எல்லாம் ஒளிபரப்பு செய்திருக்கணும். தீபத்திலையும் இவ சிவகாமி அக்கா அவள் எல்லாரும் சாய்ரத்னா அவ எல்லாரும் ஆரம்பத்துல தீபத்துல வேலை செய்தாக்கள் எல்லாம் எங்களோட நல்ல நட்பில் இருக்கணும். அதான் அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல ஒரு 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 குறுகிய காலகட்டத்துக்கு முதல் வந்து இப்ப டிடிஎன் எல்லாம் கட்டாயம் ஒரு வீட்லயும் வச்சிருக்கணும். எங்களை தேசிய தொலைக்காட்சி கட்டாயம் எல்லா வீட்லயும் இருக்கணும். வீடு வீடா போய் காட்வித்து வச்சிருந்தேன். அப்ப சன் டிவி, ஜிஆர் டிவி, விஜய் டிவி எல்லாம் எங்களோட வீடுகளுக்குள்ள வராத காலகட்டத்துல எங்களோட படைப்புகள் பேசப்பட்டன. அந்த நேரத்துலதான் இப்ப இந்த படலைக்கு படலை, புரோக்கர் பொன்னம்பலம் அப்படியான படைப்புகள் வந்து அவையில ஃபேமஸ் ஆக்கி சில திண்ணைக்கு மேல கலைச்சு அப்படி அதெல்லாம் நல்லா அதெல்லாம் ஃபேமஸ் ஆனதையா. அதுக்கு பிறகு இந்த தென்னிந்திய சினிமா மோகம், சின்னத்திர மோகம் எங்களை ஆட்கொண்ட பின்பு எங்களோட தொலைக்காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்க எங்களோட படைப்புகளுக்கும் தக்க சந்தை கிடைக்காம போயிட்டுது. இதான் பிரச்சனை. ஒரு காலகட்டத்துல மக்கள் அதை ரசிச்சவதான். கடவுள் புண்ணியத்துல நீங்கள் உங்களோட முயற்சி திருவினை ஆக்கும். கடவுள் தான் ஆசீர்வாதிக்கணும். கமலாஷினி அவ நல்லா பாடக்கூடிய உங்களோட படத்துல போட முடியும். ஒவ்வொரு வியாழக்கிழமை வந்து பாடுவேன். எங்க தளத்துல வியாழக்கிழமை வந்து கதம்ப நிகழ்ச்சி நடக்கிறது 8 PM 9 PM போல ஜெர்மன் டைம். பாடகை வந்து பாருங்க, சூப்பர் ஸ்பீக்கர். நன்றி நன்றி அம்மா. எங்களுடைய நேரம் கடந்து விட்டது. நாங்கள் மேலதிகமான நேரத்தில் இருக்கின்றோம். உங்களுடைய பாடலை நாங்கள் போட வேண்டும். அதோடு பஞ்சாட்சரம் ஐயாவும் கண்கோணேசன் ஐயாவும் அழகாக பேசி முடித்ததுக்கு பிற்பாடு நீங்கள் தயாராக உங்களுடைய பாடலை போட தயாராகுங்களம்மா. இப்பொழுது பஞ்சாட்சரம் ஐயா நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் சுருக்கமாக சொல்றேன். சிவகுமாரன் அம்மா அவர்கள் திறமையாக எங்களுக்கு எல்லா விடயத்தையும் கூறிவிட்டார். அதோட எல்லாம் தயாரித்து ரெடியாகவும் இருக்கிறது. நாங்கள் அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க வேண்டுமென்றதை ஆணித்தனமாக கூறுகின்றேன். அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இலங்கையில இருந்து சினிமா படம் தயாரித்தவர்கள் பலரை எனக்கு தெரிந்து அவர் பெரிய செல்வந்தர். படம் எடுத்து இறுதியில் அங்க ஒன்று வாழ முடியாமல் இங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து தன் வாழ்க்கை முதல்ல இருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். பேர்கள் நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படியெல்லாம் கனவேர் இருக்கணும். சிட்னி ஆஸ்திரேலியாவில் 4 பேர் சினிமா படங்களை தயாரித்து முழுசாக இலங்கை ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் கொஞ்சம் கலந்து ஆக்டிவிட்டிஸோட தயாரித்த வேண்டிய படங்கள் நல்லா வந்திருக்குது. இங்கே ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கம்மா. இங்கே உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியை இக்குமெண்ட பாவிக்கிறது எப்படி, பாவிச்சு சினிமாவை எடுக்கிறது எப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் செய்திருக்கிறார். இந்த 4 பேரும் செய்திருக்கிறார்கள். அந்த கோர்ஸ்ல இங்க
லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை வேண்டி அதுக்கு தக்க மாதிரி எடுத்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பாவிச்சு சவுண்ட் லைட் எல்லாம் பிரைட்டாக வரும். கன படங்கள் 15 படங்கள் மட்டும் இலங்கையோட சம்மந்தப்பட்ட படங்களை எடுத்து தயாரித்து சினிமா தியேட்டர்ல காட்டியிருக்கிறார்கள். ஒருபடியே நாங்கள் தியேட்டர்ல ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லா ஓடினதுண்டெல்லாம் ஹாப்பியா சொல்றோம். அதால உங்களுக்கு ஒரு லாபமும் வராதம்மா. சினிமாவில் ஓடும் சினிமாவில தியேட்டர்காரன் $15 வேண்டி கொண்டு ஒரு ஆளுக்கு $10 தருவான். அந்த லாபத்தை வச்சு நீங்கள் ஒன்றும் செய்யல. அது ஒரு ஷோவுக்கு தான் சினிமா தியேட்டர்ல ஓடுறது. ஜப் டிவிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட இங்க உள்ள சினிமாக்காரர் படம் எடுத்தவே ஜப் டிவிக்கு கொடுத்துருக்கணும். ஆனா இவ்வளவு காசு வேணுன்றதை சொல்ல இல்லை. அது எனக்கு தெரியாது. சில காசு கொடுக்க வேண்டி வரும்போது அது நீங்கள் சொன்ன கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னதுல இருந்து எனக்கு விளங்கி கொண்டது சரியான கஷ்டம். நாங்கள் அங்க இந்தியன் டிவிக்கு கொடுத்தால் என்ன நடக்குது என்றால் அவங்க டப் பண்ணுவாங்க. எங்களோட பேச்சு எங்களோட இதெல்லாம் சரியில்லை. அவங்க தங்களோட பேச்சை மாத்தி போடுவாங்க. சில சீனரைய கட் பண்ணி போடுவாங்க. அப்படி செய்தாதான் போட விடுவாங்க என்பதை கூறிக்கொண்டு நேரம் காரணமாக இத்துடன் நிப்பாட்டுகின்றேன். நன்றி அம்மா, நன்றி. நீங்க மீண்டும் தொடருங்கள். நீங்க ஜெர்மனியில இருக்கிறபடினாலே கட்டாயம் தொடர்ந்து செய்யலாம், முன்னோறி வரலாம் என்றதை கூறிக்கொள்கிறேன். காசு சேர்க்கிறது இல்லை முக்கியம், விஷயம் பெற வேணும் என்றதான் முக்கியம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. அடுத்து கண்கோணேசன் ஐயா, நீங்க பேசி முடிய நான் ரெக்கார்டிங்க நிறுத்துறேன். நீங்க அந்த நேரம் பாட்டை பிளே பண்ணுங்க. சாட்ல வந்து லிங்க் போட்டிருக்கிறேன், நீங்க பிளே பண்ண அது வெரி ஓகே. நீங்க பிளே பண்ணுவீங்களா? இல்ல நீங்க ஒருக்கா போடுங்க, நான் ரெக்கார்டிங்ல நிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, வேற ஒரு இல்ல இல்ல நீங்க தான் போடணும். அப்படியா? சரி, செய்யலையா முந்தி செய்யுங்களா? இல்ல சட்ல வந்து நான் எடுத்து செய்யல, வாட்ஸ்அப்ல இருந்தா தான் எடுத்து செய்யலாம். சட்ல வந்து நான் எடுத்து செய்யல. போட விட்டுட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுறேன்டா கலர் இருக்குது, நான் பார்த்தேன். ஓகே, கண்கோணேசன் ஐயா விடுவோம், முதல் பேசி முடியும். பேசுங்க நீங்க. ஓகே, நன்றி ஐயா, நன்றி அம்மா. நான் மிகவும் விரைவாக ஒரு கருத்தை கூறுகின்றேன். இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்கள் பேச்சு முழுவதையும் நான் கேட்க முடியவில்லை, நான் பிந்தித்தான் ஜாயின் பண்ணினான். என்றாலும் ஒரு கருத்தை கூற வேண்டும். அந்த இலங்கை சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் என்று சொல்றது அம்மா சொல்லி இருந்தாங்க. அவருக்கு பேர் கனகசபை குணரட்னம். கேஜி இண்டஸ்ட்ரீஸ் என்று பெரிய ஒரு பிசினஸ்மேன் தான். அவர் முதல் சிங்களத்தில தான் சினிமாவை தொடக்கினார். எனக்கு ஏன் அவர் இந்த குடும்பத்தோட தொடர்பு என்றால் அவரது ஒரு மகள் எனது மாணவி. அப்ப 6 பிள்ளைகள், ஒரு மகள் வந்து என்னட்ட படித்தா. ஆனபடியாத்தான் அந்த குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது. மிகவும் சிறந்த மனிதர். அவர் பெரிய பணக்காரன். அதாவது 1917ஆம் ஆண்டு அளவில் அத்தியடி என்ற இடத்தில் பிறந்தார், யாழ்ப்பாணத்தில் பிறந்து. கிளம்பில என்னென்றால் ரேடியோ ஸ்லோனுக்கு பக்கத்துல ஜாவத் என்ற ரோட் இருக்கு. நான் கொழும்பில் வாழும் பொழுது அவர் மகளை என்னட்ட படிக்க அனுப்பினார். அப்ப என்னென்றா அதே நான் சொல்றேன் என்றால், இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் எங்கள் திறவழி சின்ன மனிதரையும் நல்லாக என்னென்று ஆதரித்தவர். அவர் சொல்லுவார், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாசம் நான் ஒரு சிறு பையன், எனக்கு 27, 22 வயது தான். அப்ப சொல்லுவார், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்களை விட்டு சாப்பிட வர வேண்டும். குடும்பம் முழுவதையும் நிறுத்தி எனக்கு சாப்பாடு போடுவார். என்றால் நீங்கள் வயது குறைந்தவன் என்றாலும் எனது மகளுக்கு குருவாக இருக்கிறபடியால் நீங்கள் எங்களுடன் இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாப்பிட வேண்டும். ஆனா அநியாயமாக 1989ஆம் ஆண்டு நான் இங்கு வந்துட்டேன், அவர் கொல்லப்பட்டார் என்றதை கூறி வைக்க விரும்புகிறார். அவர்தான் கேஜி இண்டஸ்ட்ரீஸ். இப்ப அவை பிசினஸ் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்கு வேற ஆட்கள் தான் இப்பொழுது நடத்துகிறார்கள். அவர்தான் ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் ஆஃப் சிங்களீஸ் ஃபில்ம்ஸ் என்று நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அம்மா, உங்களது அதாவது உங்கள் சேவை சிறக்க வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நான் இப்பொழுது இந்த ரெக்கார்டிங் நித்தாட்டிட்டு இதை ஒருக்க நான் முயற்சி செய்து பார்க்கிறேன்.